வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கின்ற ஆளுமை இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நடத்த இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம நேர்முகம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இமயம் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் ஜீவனுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நேர்காணல் முதல் கேள்வியாக, அர்ஜுன் சம்பத் என்பவர் யார்? அவர் எதற்காக இந்த ஆன்மீகத்தில் அவருக்கு எப்படி பற்று ஏற்பட்டது? எந்த அடிப்படையில் இன்று ஒரு இந்து மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறார்? அந்த பற்று, அந்த விஷயங்கள், அந்த ஒரு பயணம் எப்படி நடந்தது? என்னுடைய தந்தையார் திராவிட இயக்கத்திலே பெரும் ஈடுபாடு கொண்டவர். திராவிட இயக்கத்தில் இருந்தவர் உங்கள் அப்பா? எங்கள் அப்பாவுடைய திராவிட இயக்கம்னா திகாவை சொல்கிறீங்க நீங்கள்? திராவிடர் கழகம். என்னுடைய அப்பா ஈவி.கே. சம்பத் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஈவி.கே. சம்பத் திகாவிலே இருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய போது திமுக, அண்ணாதுரையோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஈவி.கே. சம்பத் தமிழ் தேசிய கட்சியை துவக்கிய போது அவரும் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய கட்சி பின்னர் காங்கிரஸோடு இணைந்த போது அவரும் காங்கிரஸ். அதன் பிறகு எங்களுடைய தலைமுறை வருகிற பொழுது நாங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே வெகு தீவிரமாக இருந்தோம். 84 எனக்கு ஆர்எஸ்எஸ் அறிமுகமாகிறது. அதற்கு முன்னாடி கோவையிலே செல்லுபுரம் பகுதியிலே ஒரு மத கலவரம், தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் வருகிறது. அதில் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பலரும் கூட தேவேந்திரகுல சமூகத்தவரை தாக்குவதற்காக நாங்கள் முஸ்லீம்கள், எங்கள் ஆளை அடிச்சிட்டாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி அவங்க எந்த ஜாதியும் பார்க்காம ஒன்றாயிடுறாங்க. ஆனால் தேவேந்திரரை தாக்கினால் இங்கே மற்றவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மாதிரியான சூழல் தான் இன்னொரு இந்துவே தாக்குறாங்களே. அதான் சொல்கிறேன். அது மாதிரியான இருக்கும்போது இந்த ஜாதி பிரிவினைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான நேரங்களில் ஹிந்துக்களை ஒன்றிணைக்க ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறது மனசில் இருந்தது எங்களுக்கு. அந்த நேரத்தில் எனக்கு ஆர்எஸ்எஸ் அறிமுகமானது. ஆர்எஸ்எஸ்னுடைய 1ஆம் ஆண்டு பயிற்சி, 2ஆம் ஆண்டு பயிற்சி, 3ஆம் ஆண்டு பயிற்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய முழுநேர ஊழியர். ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுக்கு மிகவும் பிடித்தமான, மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இயக்கமாக இருந்த காரணத்தினால் அதில் வெகு தீவிரமாக ஈடுபட்டோம். அதன் பிறகு 94, 95 வாக்கிலே நீண்ட காலமாகவே ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற பொழுதே எங்களுக்கு பால் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. அதாவது மாநில உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். அதே நேரத்தில் பால் தாக்கரே அங்கே தமிழர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தின சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள்? அதாவது பால் தாக்கரே தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தினார் அப்படிங்கிறது ஒரு தவறான பிரச்சாரம். 80களின் இறுதியில் அது இருந்ததுங்க. அதாவது பிற மொழி பேசுகிறவர்களை மராட்டியருக்கு, இப்போ இங்கே எப்படி தமிழ்நாடு தமிழருக்கு என்கிறது போல மராட்டியருக்கு என்கிற ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை அவர் முன்வைத்தது. அவர் மராட்டிய மனுஷ் தான் அவருடைய கட்சி. ஜெய் மராட்டா ஜெய் ஹிந்துஸ்தான் என்றுதான் அவருடைய கோஷம். ஆகவே அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் பின்னால் தாவூத் இப்ராஹிம் போன்ற மிகப்பெரிய ஜிகாதிகளாலும் கள்ளக்கடத்தல்காரர்களாகவும் மும்பை நகருக்கும் மராட்டிய மாநிலத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்ட பொழுது அவர் தமிழர்களை மிகப்பெரிய அளவிலே அரவணைத்த தலைவர் மட்டுமல்ல, ஈழ விடுதலை போராட்டத்தை முழுமையாக ஆதரித்தார். ஈழ போராட்டத்திற்கு ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்பும் ஆதரவு தெரிவித்த அகில இந்திய தலைவர் பால் தாக்கரே அவர்கள் மட்டும்தான். ஆகவே பால் தாக்கரே தமிழர் விரோத இயக்கம், சிவசேனா தமிழர் விரோத இயக்கம் என்று சொல்வதெல்லாம் ஒரு தவறான செய்தி. இங்கே எப்படி திமுக மாதிரி மாநில கட்சிகள் இருக்கிறதோ அதுபோல் மகாராஷ்டிரத்தில் சிவசேனை என்பது ஒரு அவர் மராட்டியத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. அவர் மராட்டியத்திற்குள்ளே அவர் ஒரு மிகப்பெரிய சிங்கமாக இருந்தார். ஆக எங்களுக்கு அந்த எண்ணம் சிறு வயதிலிருந்தே உண்டு. அதாவது இமயம் முதல் ஈழம் வரை இருக்கக்கூடிய இந்த பறந்து விரிந்த நாட்டிலே இந்த தேசியத்தை, பாரத மாதாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த தமிழ்நாட்டிற்கென்று சில விசேஷமான பண்புகள், சில தேவைகள் இருக்கின்றன. இதுக்கு நாங்கள் குறிப்பாக கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆகவே தான் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையில் இந்து மக்கள் கட்சியை நாங்கள் துவக்கிறோம். எங்களுக்கு அப்புறம் தான் மூவ் ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் தான் பலமுனை தாக்குதல்கள் தமிழ் சமுதாயத்தின் மீது. ஒரு புறத்திலே நம்ம பார்த்திங்கன்னா இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு மொழி ரீதியாக அடையாளம் காணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கான ஆதரவு வடநாட்டிலே இல்லாமல் போனது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், இந்தியாவை உடைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள், இவர்கள் கையிலே தனி திராவிட நாடு கேட்டவர்கள், இவர்கள் கையிலே அரசியல் இருக்கிறது, ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. திராவிட இயக்கம், ஜாதி கட்சிகள், இப்படி மதமாற்ற சக்திகள், அதே போல் ஜிகாத், இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு பலமுனை தாக்குதலாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்குன்னு விசேஷமான பல தனிச்சிறப்புகள், தனித்தன்மைகள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற ஹிந்துக்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. முஸ்லீம்களுக்கு இல்லையா அந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மொழி கிடையாது, அவங்களுக்கு ஜாதி கிடையாது. முஸ்லீம்னா உலகத்தில் எங்கே நடந்தாலும் எல்லா முஸ்லீம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தேவை, உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. எங்கேயோ அமெரிக்காவில் யூடியூப்பில் ஒரு படம் இன்னசென்ட் ஆஃப் முஸ்லீம் வெளிவந்தது.
உடனே மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் அவங்க எல்லாம் 3 நாள் ஊர்வலம் போனாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது காங்கிரஸில் இருக்கிற கிறிஸ்தவரும் குரல் கொடுக்கிறார், கம்யூனிஸ்ட் இருக்கிற கிறிஸ்தவரும் குரல் கொடுக்கிறார், திமுக அதிமுக எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. வாக்கு கேட்கிற பொழுதும் கூட எல்லா கட்சி தலைவர்களும் போய் அங்கே வாக்கு கேட்குறாங்க. ஆனால் இந்த தமிழர்களுக்கென்று அவர்களுடைய சமய அடையாளத்தை மறைத்துவிட்டு இந்த தமிழர்களுக்கென்று ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கிறது. வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த இயக்கத்தை துவக்கி நடத்தி வருகிறோம். நாங்கள் இந்த இயக்கத்தை துவக்கிய காலகட்டத்தில் இலங்கையில் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ நாங்கள் முதல் நடத்தின நிகழ்ச்சியே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகத்தான் முதல் நிகழ்ச்சி. தமிழீழம் மலர வேண்டும், தமிழீழத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கட்சி. அதன் பிறகு நாங்கள் பல்வேறு விஷயங்களில் ஒரு தேசிய கட்சியாக செயல்படுகிற பொழுது பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் புறக்கணிக்கப்படுகிறது. அது டிஎம்கே, அதாவது காங்கிரஸாக இருக்கலாம், தேசிய கட்சிகள் பிஜேபியாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இந்த தேசிய அளவில் அவங்க கட்சி வரும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவை ஒரு சார்பு நிலை எடுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கடந்த காங்கிரஸ் அரசை விட நீங்கள் எதை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஈழ அரசியல், தமிழர் அரசியலுக்கு முழுக்க எதிரான ஒரு நிலைப்பாடு தானே இப்போ உள்ள பாரதிய ஜனதா அரசு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த தேசிய அளவில் 3 மிகப்பெரிய சக்திகள் தேசிய அளவில். ஒன்று காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, கம்யூனிஸ்ட். இந்த 3 பேருக்குமே ஈழ விவகாரத்திலே ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் என்ன, ஈழத்திலே இனப்படுகொலையிலே ஈடுபட்டது காங்கிரஸ் கட்சி. அதை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை பல நேரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. இவர்கள் தனித்தமிழ் எடுக்கிறாங்க, அது அவங்க சும்மா பேசுவாங்களே ஒழியுங்க, மனதார தனித்தமிழ் ஈழத்தை அவர்கள் ஆதரிப்பவர்கள் அல்ல, அவர்கள் செயல் திட்டத்தை ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய தமிழ் மக்களுக்கு எதிரான துரோக செயல்களிலே ஈடுபட்டதில்லை. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது எந்த அளவிற்கு வைகோ அவர்கள், நெடுமாறன் அவர்கள் எல்லாம் வாஜ்பாய் அவர்களை சந்திக்க முடிந்தது, எந்த அளவிற்கு ராஜபக்சேவுடைய அரசாங்கம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சந்திரிகா அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு அவர்களால் அதை தடை செய்ய முடிந்தது, வாஜ்பாய் அவர்களிடத்திலே காரியம் சாதித்து கொள்ள முடிந்தது. ஏன்னா பிஜேபிக்கு அதுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பிஜேபி அந்த 5 வருடத்துல விடுதலை புலிகளுக்கான தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு தானே வந்தது. விடுதலை புலிகளுக்கான தடையை நீட்டிக்கல அப்படின்னா பிஜேபிக்கு என்ன, காங்கிரஸ் சொல்லி போடுவான் ராஜீவ்காந்தியை கொண்டவனை ஆதரிக்கிறான், ஏற்கனவே காந்தியை கொண்டவங்கிறான், இப்போ ராஜீவ்காந்தியை கொண்டான்னு சொல்லி போடுவாங்க. அதனால உடனே பிஜேபி எல்டிடிக்கான தடையை நீக்குங்கன்னா முடியாது, அவங்களுக்குன்னு சில பொலிட்டிக்கல் கம்பல்சன் இருக்கு. நான் நீண்ட காலமாக முயற்சி செய்து வருகிறேன். ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி விஹெச்பி தலைவர்களுக்கு ஈழத்திலே சிந்துவது ஹிந்து ரத்தம், ஈழத்திலே இடிக்கப்பட்டது ஹிந்து கோவில்கள், ஈழத்திலே மானபங்கப்படுத்தப்பட்டது, கருவறுக்கப்பட்டது நம்முடைய ஹிந்து சமய, நம்முடைய அவங்க தான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சொல்லி அதை தொடர்ந்து அந்த 15 ஆண்டு காலமாக அந்த முயற்சி செஞ்சு வரீங்க. நீங்க ஈழத்துக்கு ஆதரவா இருக்கிறீங்க, முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்குலாம் போனீங்க. ஆனா இப்போ இந்த மோடி அரசு பாத்தீங்கன்னா ராஜபக்சேவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா அசோக் குப்தான் அவங்களுடைய இணையதள செயலாளர் இருந்தவரை அனுப்பியிருக்கிறாங்க. சார், வாழ்த்து தெரிவிக்கிறார். ராஜபக்சே சிங்கள அரசு இவர்கள் எல்லா கட்சியிலுமே ஏஜென்ட்களை வைத்திருக்கிறார்கள். நீங்க மோடி அந்த மாதிரி தான் சொல்றீங்களா? ஒரு விஷயம் கேட்டுங்க, ராஜபக்சேவுடைய மோடி ராஜபக்சேவுடைய ஆதரவாளர் அல்ல. மிக தெளிவாக புரிந்தல். மோடியோ ஆர்எஸ்எஸோ அல்லது ஒரு இயக்கமாக அவர்கள் ராஜபக்சேவை ஆதரிப்பவர்கள் அல்ல. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அது இன்னொரு நாடு, இந்த பிரச்சனை பேசி தீர்க்க வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்கள் எப்போ இந்த முடிவுக்கு வருவாங்கன்னா அவர்களும் ஏமாற்றப்படுவார்கள், மோடி அவர்களும் ஏமாற்றப்படுவார், பிஜேபி ஏமாற்றப்படும். ராஜபக்சே மற்றும் இது நாள் வரைக்கும் சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணி இது ஒரு 80 ஆண்டு காலமாக நீட்டித்து கொண்டிருக்கிற பிரச்சனை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க இந்திரா காந்தியை ஏமாற்றி இருக்கிறார்கள், நேருவை ஏமாற்றி இருக்கிறார்கள், அதே போல் இப்போ ராஜீவ்காந்தியை ஏமாற்றினார்கள், இப்போ அவங்க மோடியை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். மோடி ஏமாற மாட்டார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இல்லை, நடக்கிற போக்குகள்லாம் ஒன்றும் அவர் ராஜபக்சேவோட ரொம்ப நெருக்க அணுகுறாரு சார். பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர் சுப்பிரமணிய சாமி பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்றாரு ராஜபக்சே. அதை நாங்களும் கண்டிக்கிற பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே அல்லது இந்து ஆதரவாளர்கள் எல்லாருமே சுப்பிரமணிய பாரதிய ஜனதா முக்கிய தலைவரா சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு. சுப்பிரமணிய சாமி மற்றும் சோ இவர்களுடைய தாக்கத்தில் ஈழ விஷயங்கள்ல அவங்களுக்கு மாற்று கருத்து உண்டு, மாற்று கொள்கை உண்டு. ஆனால் பிஜேபியினுடைய கொள்கை வேறு, சுப்பிரமணிய சாமியினுடைய கொள்கை வேறு. நான் அந்த இயக்கத்துக்கு வெளியே இருந்து சொல்றேன். அதனால நான் அதுக்குள்ள இருந்த போதும் நான் நன்றாக கூர்ந்து கவனித்திருக்கிறேன். சுப்பிரமணிய சாமி என்பவர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எல்டிடியோட ஒரு விரோதம். தனிப்பட்ட முறையில் எல்டிடி தமிழ் சமூகத்தின் மீது இல்ல, தமிழ் சமூகத்தின் மீது அவருக்கு விரோதம் கிடையாது. அது மிக தவறான செய்தி. அவருக்கு அந்த மாதிரியான எண்ணமெல்லாம் அவர் ட்விட்டர்ல போடும் போதெல்லாம் தமிழர்களை பற்றி பொறுக்கிகள், சுண்டலிகள் இல்ல அவர் மிக தவறு. தமிழர்களை பற்றி பொறுக்கிகள், சுண்டலிகள்னு போட்டிருக்காரு. எல்டிடி மேல அவர் தான் பேசியிருப்பார்.
அதே மாதிரி இவர் சோ இருக்காருங்களா, எல்டிடி மேல விமர்சனம் வச்சிருப்பாரு. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே பொறுக்கி, ஆனா அவரும் தமிழன் தானே, அவர் தமிழன் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க தமிழர்னு சொல்றீங்க. அவர் ஒரு முறை வெளிப்படையாவே சொன்னாரு, சிங்களர்கள் வந்து ஆரியர்கள், நம்மலாம் ஆரியர்கள், இவங்க தமிழர்கள். இல்ல இல்ல, அவர் தமிழகமும் எங்க ஈழத்துல இருக்கவங்களை தவிர்த்து நம்ம வட இந்தியர்களும் சிங்களர்களும் ஒரு தாய் வெளிப்படையா அவர் சொல்றாரு. வெளிப்படையா அப்படி எல்லாம் சொல்லல, தவறான செய்தி நீங்க பதிவு பண்றீங்க. அவர் அந்த மாதிரி சொல்லல. அது வந்து நீங்க திராவிடர் கழகம் எதிர்வினை கட்டுரைகள் இல்லைங்க அது வந்து இவங்க திட்டமிட்டு வந்து சுப்பிரமணிய சாமி தமிழர் அல்ல, அவர் வடநாட்டுக்கு ஆதரவானவர், அவர் வந்து முழுமையா சுப்பிரமணிய சாமி எல்டிடி எதிர்ப்பாளர், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவர் வந்து ஒட்டுமொத்த நீங்க டெசோ மாநாடு போட்ட போது மதுரையில டெசோ மாநாடு நெடுமாறனையா கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து போட்ட போது அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் வாஜ்பாய் கலந்துகிட்டதோடு சுப்பிரமணிய சாமியும் கலந்து கொண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினார். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அவர் சுப்பிரமணிய சாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையில பல்வேறு நேரங்களில் பல்வேறு முடிவுகள் எடுக்கிறார். ஆனால் அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து முழுக்க முழுக்க வட இந்தியா ஆரியன், தமிழ் ஆரியன் இல்லைன்னெல்லாம் கிடையவே கிடையாது. இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளர் நீங்க சொல்றீங்க, ஆனா இலங்கை வெளியுறவுத்துறை கரியவாசம் சொன்ன போது இந்தியாவின் நடவடிக்கை, கரியவாசம் சொல்றாரு, நான் வட இந்தியர்களுக்கும் சிங்களர்களும் நம்மலாம் ஒரே ரேஸ், ஒரே இனம். கரியவாசம் சொல்லலாம், இது சிங்களர்களுடைய ராஜதந்திரம். புரியுதுங்களா? சிங்களவர்களுக்கும் இந்து கோவில்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க புத்த சமயத்தை சார்ந்தவர்கள், எதுக்காக இங்க கோயிலுக்கு வரணும்? திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் ஏமாற்றுவதற்காக வருகிறார்கள். மோடி அரசு சிவப்பு கம்பளம் தானே விரிக்குது. போன காங்கிரஸ் அரசு சிவப்பு கம்பளம் விரிக்குது, இவங்களும் சிவப்பு கம்பளம். காங்கிரஸ் அரசு சிவப்பு கம்பளம் விரித்தது என்று சொன்னால் காங்கிரசினுடைய கைப்பாவையாக ராஜபக்சே செயல்பட்டார். ராஜபக்சே தனிப்பட்ட முறையிலே நடத்த யுத்தம் அல்ல அது. அது ராஜீவ்காந்தி கொலைக்காக பழி வாங்குவதற்காக சோனியா காந்தியால், குற்றச்சாட்டல்ல, இதுதான் உண்மை, சோனியா காந்தியால் தூண்டிவிடப்பட்டு கருணாநிதி அவர்களை ஆட்சி பொறுப்பிலே வைத்துக் கொண்டு அவருடைய துணையோடு கூடவே தான் அவர்கள் அங்கே மிகப்பெரிய இனப்படுகொலை அரங்கேற்றினார்கள். புரியுதுங்களா? ஆனா பிஜேபி ஒரு காலம் அத்தகைய இனப்படுகொலை நடவடிக்கைகளிலோ அத்தகைய தமிழர் விரோத நடவடிக்கைகளிலோ ஈடுபடாது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஈடுபட்டால் அவர்களையும் எதிர்ப்போம், அவ்வளவுதான். இப்ப போர் குற்றத்துல இனப்படுகொலைங்கிற வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை பாரதிய ஜனதா சிபிஎம் காங்கிரஸ் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஐநா குழு வந்து விசாரிக்கிறதுக்கு இலங்கை மட்டும் இல்ல இந்தியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா வந்து பிஜேபிக்காக ரொம்ப வாதாட விரும்பல. அவர்கள் ஒரு ஹிந்துத்துவ சிந்தனையாளர்கள். நரேந்திர மோடி ஒரு ஹிந்து தேசியவாதி. அவருக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு தமிழ் அல்லது தமிழ் சார்ந்த அல்லது தமிழகம் சார்ந்த இந்த மக்கள் மீது எந்த வெறுப்பும் அவருக்கு கிடையாது. அவர் அனைவரையும் இந்துக்களாக பார்ப்பவர். அவர் நிச்சயமாக இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னும் அந்த நம்பிக்கை நீர்த்து போகவில்லை. செயல்பாடுகள் திருப்தியாக தான் இருக்கு எங்களுக்கு. அந்த அவருடைய செயல்பாடு திருப்தி இருக்கு. நிச்சயமாக தமிழீழம் அமைக்கக்கூடிய முயற்சியை நரேந்திர மோடி அவர்களே எடுப்பார். ஏனென்றால் இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்து வங்கதேச முஸ்லிம்களுக்கு தனி பாகிஸ்தான் வாங்கி கொடுத்தாங்க, வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. இல்ல, அங்க இந்துக்கள் இல்ல, அங்க இந்துக்களை துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு 23% இந்துக்கள், அங்க மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடையாது. அங்கே கோவில்கள் தினசரி இடிக்கப்படுகிறது, அங்கே மக்கள் தினசரி கொல்லப்படுகிறார்கள், வங்க மொழி அழிக்கப்பட்டு விட்டது, அங்கே உருது மொழியும் அரபும் தான் ஆதிக்கம் அங்கே. புரியுதுங்களா? நீங்க என்றைக்கு தமிழ் அழிந்து போகும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியோட தமிழ் அழிஞ்சு போயிடும். முஸ்லீமா மாறினீங்கன்னா வணக்கம் இல்லை, அஸ்லாம் அலைக்கும் தான். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்து மட்டுமே தமிழன். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எப்படி தமிழர்களாக இருக்க முடியும்? நீங்க என்ன சொல்லுவீங்க? பொங்கல் வைப்பாங்களா? பொட்டு வைப்பாங்களா? பூ வைப்பாங்களா? தமிழர் கலாச்சாரப்படி வேட்டி சட்டை அணிவாங்களா? புடவை கட்டுவாங்களா? பர்தா போட்டுக்கணும். எங்க இருந்தாலும் மெக்கா தான் புனிதம், எங்க இருந்தாலும் ஜெருசலம் தான் புனிதம். இங்க இருக்கிற வாழைமரம் புனிதம் இல்ல, இல்ல நீங்க இருக்கிற தென்னை மரம் புனிதம் இல்ல. இல்ல, நீங்க கலாச்சார பண்பாடு இது சொல்றீங்க. ஆனால் இங்குள்ள காணத்தகாத சமூகம், அந்த நாடார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தானே பெரும்பாலும் மதம் மாறி இருக்கிறாங்க. நீங்க காணத்தகாத சமூகம் நீங்க எப்படி சொல்றீங்க? யார் சொன்னா அப்படி காணத்தகாத? திருவாங்கூர் சமஸ்தானத்துல பெரிய வரலாறு சமஸ்தானத்தை எதிர்த்து எங்கள் ஐயா வைகுண்டர் கிளர்ந்தெழுந்தார். ஆமா, என்னங்க, ஐயா வைகுண்டர் ஒன்றும் மதம் மாறல. ஐயா வைகுண்டர் இந்த தோல் சீலை கழகம் என்று சொல்கிறார்களே, அதற்கு வித்திட்டவர். பெண்கள் முழங்காலுக்கு கீழே இவங்க வந்து வேஷ்டி கட்டினா அதை அவுத்துட்டுருவாங்க. சம்பந்தம் இல்லைங்க. ஆதிக்க சக்திகள் எப்பொழுதும் இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக நம்முடைய அருளாளர்கள் இந்த ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வந்திருக்கிறார்கள். இல்ல, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதி கொடுமைகளுக்கு தீண்டாமைக்கு எதிராக இந்து அமைப்புகள் என்னென்ன போராட்டங்கள்? மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இது தீர்க்க முடியாதுங்க. தினசரி ஆர்எஸ்எஸ்னுடைய ஷாக்காக்களிலே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் கட்டி தாவி பிடித்து அழகாக ஒரு குடும்பமாக பழகுகிறார்கள், விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடுகிற பொழுதே அந்த ஜாதி உணர்வுகள் மங்கி போகிறது. ஆர்எஸ்எஸ்ல என்ன ஜாதின்னு யாரையும் கேட்கறது இல்லை. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் ஜாதி இல்லையா? மதம் மாறினதுக்கு அப்புறம் எப்படி நாடாராக இருக்க முடியும்? மதம் மாறினதுக்கு அப்புறம் எப்படி வன்னியராக இருக்க முடியும்?
மதமானதுக்கு அப்புறம் ஏன் தலித் சர்க்கார் என்ன தலித் சலுகை சரி, கேட்குறீங்க? கிறிஸ்தவர்கள் ஜாதியோட அப்படியே இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் சாதி இல்லாம தானே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்குள்ள ஜாதி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நூர்ஜஹான் என்கிற கருப்பாயின்னு ஒரு நாவலே எழுதிட்டான் மீனாட்சிபுரத்துல அது மதம். மீனாட்சிபுரம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடதுசாரி அமைப்புகள் அப்படி போய் இல்ல இப்படி இந்த நூல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த சொன்ன நூல் நூல்ல அதை படிச்சீங்க. அதை எழுதினவர் அதுல மதம் மாறிய ஒரு தம்பி, அந்த தம்பி எங்கிட்ட நேர்லயே வந்துடுறாரு, புரியுதுங்களா? இல்ல, சமீபத்துல ஒரு வார இதழ்ல நீங்க சொன்ன இது படிச்சிருக்கேன். அது அங்க உள்ள தலித்துகளை சரி சார், இஸ்லாமிய இஸ்லாமியா மாறினாங்க. மீனாட்சிபுரம் ஏன் ரஹமத் நகர் ஆகணும்? மீனாட்சிபுரம் நல்ல தமிழ் பேர் தானே, ரஹமத் நகர்னு ஏன் மாத்தணும்? அப்ப நீங்க மாறினா இந்த நாட்டை மாத்திடுவீங்களா, இந்த ஊரை மாத்திடுவீங்களா? மாறினதுக்கு அவங்க சொன்ன காரணத்தை நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இன்னும் வன்கொடுமை இருந்தது, எங்களை வந்து தெருக்குள்ள உள்ள டீ குடிக்க விடல அப்படின்னாங்க. மாறின உடனே பாயின்னு சொல்லி மரியாதை தராங்க, நாங்க மாறணும்னு அதை எதிர்க்கணும் சார். இரட்டை தமிழர் பிரச்சனை, கோயில் நுழைவு பிரச்சனை, இதில் எல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினதுனால இதெல்லாம் தீர்ந்துரும் நீங்க சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் மாறல, இந்த ஜாதி கொடுமை இருந்ததுனால அங்க போயிட்டோம். அப்ப நீ குரானை படிச்சு அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை எதுக்கிட்டு போகல? அப்படிதான் பெரிய அருளாளர்னு நீ போகல, இயேசுநாதர் ரொம்ப நல்லவர், பைபிள்ல ஜாதி இல்லைன்னு நீ போகல. இங்க கொடுமைப்படுத்தினாலும் அங்க போயிட்டு அவ்வளவுதான். இங்க கொடுமை இல்ல, திருப்பி கூப்பிடுறோம் வாங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு? தமிழ் சமயத்தை ஏத்துங்க. கொடுமைகள் இல்ல, எங்க இருக்கு? எந்த கோயில் உங்களோட மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க இருக்க கொங்கு மண்டலத்துல இரட்டை கொலை முறை இப்ப இல்லையா? முழுமையாக இல்லை, 10% இருக்கிறது. அந்த 10% மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம்னா போய் உடனே போய் தகராறு பண்றது, கடை உடைக்கிறது அல்ல. அந்த மக்களோடு பழகி அங்க ஒரு ஷாக்கா ஆரம்பிச்சு அவங்களெல்லாம் பழக வச்சு என்னங்க எங்க துறவிகளை கூட்டிட்டு போய் அவங்க வீடுகளில் தீபம் ஏற்றி திருவிழாக்கள் நடத்தி அந்த ஒற்றுமையை நாங்கள் கொண்டு வருகிறோம் சார். ஊர் கூடி தான் சார் தேர் இழுக்க முடியும், தகராறு பண்ணி தேர் இழுக்க முடியாது. தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹிந்து ஒற்றுமை தான் அதுக்கு மருந்து. இந்த தீண்டாமை ஒழிப்பிற்கு மிகப்பெரிய இடையூறாக இருப்பது ஜாதி வாரியாக. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சங்கங்களை வச்சுக்கிட்டு ஜாதிவாரி சங்கம். இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜாதிவாரி சங்கம்ங்கிறது எதனால உருவாச்சுன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஈவேரா முதலாக அதை முன்வைக்கிறார். இடஒதுக்கீடுக்காக கொண்டு வந்தது. இடஒதுக்கீட்டுக்காக கொண்டு வந்தது. எதுக்காக இடஒதுக்கீடு? இடஒதுக்கீடு எதுக்காக வந்தது? தீண்டாமை ஒழிப்பு என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு, இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, எல்லா சமூகத்தினருக்கும் அங்கீகாரம் வேணும். பிராமின் நான் பிராமின்ங்கிற ஒரு வித்தியாசம் இருந்தது, ஒரு பாகுபாடு இருந்ததுக்காக அது பெரியாருக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்களே. நீதி கட்சி பெரியாருக்கு முன்னாடி பல பேர் அதை பேசியிருக்காங்க. பெரியாருக்கு முன்னாடி அவர்கள் நீதி கட்சியினர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வச்சிருந்தாங்க. ஆனா பெரியார் காங்கிரஸ் இருந்து வெளியே வருவதற்கு காரணம் அவர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தீர்மானமாக நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அப்ப இருந்த திருவிக்கா என்னங்க அவங்க அப்ப தலைவராக இருந்தவர், அது இல்ல இது வேற விஷயத்துக்காக கூடிய கூட்டம், இந்த விஷயம் இப்போ இங்கே எடுத்துக்க முடியாதுன்னா அவர் வெளிநடப்பு வர்றாரு. வெளிநடப்பு அதுக்கப்புறம் அவருடைய பாணியில் அவருடைய இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாதி ஒழிப்பிற்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று சொன்னால், வகுப்பு வாரியா ஜாதி கொடுத்தீங்கன்னா ஜாதி எப்படி ஒழியும்? ஜாதி வாரியா சலுகை கொடுத்தா ஜாதி எப்படி ஒழியும்? ஏற்கனவே ஜாதிங்கிற அமைப்பு இருக்குல்ல சார். சாதிங்கிற அமைப்பு சலுகை வாங்குறதுக்காக இல்லை. சாதிங்கிற அமைப்பு தகராறு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. ஜாதிங்கிற அமைப்பு எப்படி இருக்கு இல்லைங்களா, அது பிறப்பின் அடிப்படையிலையும் வரல, அவங்கவுங்க தொழில். மிக தெளிவாக கீதையில் சொல்கிறார், சதுர்வர்ணம் மய சிருஷ்டம். வர்ணம் வேற ஜாதி வேற, அதையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சதுர்வர்ணம் மய சிருஷ்டம்னா 4 வர்ணங்களை நான் படைக்கிறேன். எந்த அடிப்படையில்? குண கர்ம விபாகசக. அது அப்படியே திருவள்ளுவர் தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார் திருக்குறளில். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா, பிறப்புக்கும் சதுர்வர்ணத்துக்கு எதிரான குரல் அது. அந்த கருத்தியலுக்கு எதிரான குரல் இல்லையே. சதுர்வர்ணம் மய சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா சொல்றாரு. வேற்றுமை சொல்றார், செய்தொழில் வேற்றுமையா. யார் சொன்னா? வள்ளுவர் குடிப்பிறப்புன்னு ஒரு அதிகாரமே பாடியிருக்காருங்க. வள்ளுவர் குடிச்சிறப்புன்னே பாடியிருக்கிறார். இந்த குடியில பிறந்தவங்களுக்கு என்ன குணம் இருக்குன்னு சொல்றாரு. மேலோர் கீழோர் சொல்றாரு. குணத்தின் அடிப்படையில் மேலோர் கீழோர். வள்ளுவர் குணத்தின் அடிப்படையில் தான் 4 வர்ணங்கள். குணத்தின் அடிப்படையில் தான் 4 வர்ணங்கள். தொழிலின் அடிப்படையில் தான் 4 வர்ணங்கள். இப்ப ஒரு பிற்படுத்தப்பட்ட பிறப்பின் அடிப்படையில் இல்ல. இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு என்பது எந்த காலத்துல வந்ததுன்னா, பிரிட்டிஷ் இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி என்கிற அடிப்படையில் பிரிட்டிஷார் திட்டமிட்டு திணித்தார்கள் சில விஷயங்களை இந்த மக்கள் மேல. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஆரம்பிச்சான். அவன் அந்த காலத்திலே ஆரம்பிச்சாங்க. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஆரம்பிச்சு, நீ இந்த ஜாதி உன்னை இந்த தொழில் மட்டும்தான் செய்ய விடுறான், நீ அங்க வா, நீ அங்க தகராறு பண்ணு, கிளப்பி விட்டாங்க. இல்ல அப்ப எல்லா மக்களும் எல்லா துறைக்கு போகணுங்கிறத நீங்க ஏத்துக்கலையா? தாராளமா சார். எல்லா மக்களும் எல்லா துறையிலும் இருந்தாங்க. கீதையை சொன்ன கண்ணன் யாருங்க? கோணருங்க. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அது ஒரு அவதாரம். அது ஆமா. அவர் எந்த அவதாரத்துல பிராமணனா வந்திருக்காரு சொல்லுங்க? குள்ளமான அவதாரத்துல மட்டும் தான் பிராமணனா வந்திருக்காரு. வேற எந்த அவதாரத்துல அவர் பிராமணனா வரல. இல்ல அது பிராணங்கள்ல வேணா நீங்க சொல்ற மாதிரி சூத்திரர்கள் சத்திரி எல்லாருக்கும் இடம் இருக்கு. சரி, எங்க இதிகாசங்கள்ல சொல்லுங்க. இல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால் எல்லா இடங்களிலும் நீதி கட்சி பிரிட்டிஷாருக்கு ஆதரவான ஒரு கட்சி. நீதி கட்சியுடைய வரலாற்றை நல்லா படிங்க.
இல்ல 29 நீதி கட்சி தலைவர்கள் தானே முதல் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாங்க. பெரியார் வந்து நீதி வைக்கம் கட்சி போராட்டம் நடத்துறாரு. சார், அது காங்கிரஸ் நடத்தினது. ஆலயத்துல உள்ள ஹரிஜனங்களை அழைத்து கொண்டு சென்றது வைத்தியநாத ஐயர். ஈவேரா காங்கிரஸ் கட்சியில இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியில காந்தியடிகள் ஈவேராவுக்கு கடிதம் எழுதுறாரு, நீ வைக்கத்துல போய் இந்த போராட்டம் நடத்துன்னு. காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று ஈவேரா வைக்கத்திலே சென்று அங்கே போராட்டம் நடத்தினார். மன்னர்களுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிராமண புரோகித ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அவர் அங்க போராட்டம் பண்ணார். அது போராட்டம் ஒரு சரியான போராட்டம் தானே? அது நியாயமான போராட்டம். காங்கிரஸ் இந்த வரைக்கும் தான் பண்ணாருங்க. காங்கிரஸ் வெளியேறி ஜஸ்டிஸ் கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் அவரும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு போயிட்டாரு. இல்ல இவ்வளவு சொல்றப்ப அப்ப இந்துக்களை சாதியால் பிரிக்க கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வு, நியாயமான உங்களுடைய ஆதங்கமா இருக்கு. அப்ப இந்துக்கள் எல்லாருமே திருமணம் பண்ணிக்கலாமா? ஏன் ஒவ்வொரு சாதி பார்த்தா திருமணம் பண்றாங்க? இந்துக்கள் எல்லாரும் திருமணம் பண்ணிக்கலாம். ஏன் முருகப்பெருமான் குறத்தை கட்டிட்டாரு? இல்ல நீங்க திருப்பி பிராணங்கள்ல அதெல்லாம் இருக்கு, முற்போக்கான விஷயங்கள். இதுல நடைமுறையில ஒரு வன்னியர்களோ ஆதி திராவிடரோ உடையார் கோனார்களையோ தாராளமா திருமணம் செய்து கொள்ளலாங்க. அதுல நடைமுறை இல்லையே, இந்த அமைப்புல இல்லையே. இந்த அமைப்புல இல்லன்னு எங்க சொன்னீங்க? எங்க இயக்கத்துல பல பேர் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான். எங்க இயக்கத்துல பல பேர் கலப்பு திருமணம்னா, நீங்க சொல்ற மாதிரி சில கிறிஸ்தவ மிஷனரிகள் தூண்டுதலின் பேர்ல திட்டமிட்டு அல்லது இஸ்லாமிய அமைப்புகளுடைய தூண்டுதலின் பேர்ல திட்டமிட்டு காதல் நாடகங்களை நடத்தி, இஸ்லாமிய அமைப்புகள் இந்துக்குள்ள காதல் ஆமாங்க, லவ் ஜிகாத்னே பேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டமே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படையா ஆர்டிகல்லே போட்டிருக்கு. மதத்தை எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பது அவரவர் விருப்பம். அவரவர் விருப்பம் இல்லைங்களா? இருக்கிறது உங்களுடைய முழுமையான உரிமை. அது முழுமையான உரிமை. அது முஸ்லிமா இருக்கிறது அந்த பொண்ணுடைய உரிமை. அந்த பொண்ணு முஸ்லிமா இருக்கட்டும்ங்கறேன். எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. தாராளமா முஸ்லிமா இருக்கட்டும், நல்ல முஸ்லிமா வாழட்டும். ஆனா போய் குண்டு வெடிப்பு கைதுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? அந்த மிரட்டல்ல அல்லது அவங்களுடைய ஆக்கிரமிப்புல அவங்க பிடியில் இவங்க போய் இருக்கணும். என்ன காரணம்? திட்டமிட்டு காந்தியடிகளுடைய மகனை அறிவித்து திட்டமிட்டு முஸ்லீமாக மாற்றினார்கள் தேவதாஸ் காந்தியை. திட்டமிட்டு அதே மாதிரி பல சம்பவங்கள். சத்ரபதி சிவாஜியுடைய மகனை முஸ்லீமாக மாற்ற வேண்டும் என்று கொடுமை புரிந்தார்கள். சாம்பாஜியுடைய தோல் உயிரோடு உரிக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. ஸோ இந்த லவ் ஜிகாத், நான் விஷயம் வேற இடத்துக்கு போகுது. லவ் ஜிகாத், அப்புறம் வந்து இந்த நாடக காதல் கடத்தல். அது யார் பண்றா நாடக காதல்? கிறிஸ்துவ மிஷனரிகள் திட்டமிட்டு சில ஒரு அமைப்பினர், இத தலித் அமைப்பு ஒரு அமைப்பு பேரை சொல்லி இந்த தலித் அமைப்பினர் தூண்டி விட்டு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? உண்மைதான், நடக்குது. அந்த அமைப்பு தான் பண்றாங்க. நிச்சயமா அந்த அமைப்பு இல்ல, அது மாதிரி பல அமைப்புகள் இருக்கு. தலித் அமைப்புகள் மட்டுமல்ல, வன்னிய கிறிஸ்தவ அமைப்புகளும் இருக்கு. உங்களுக்கு வந்து தலித் வன்னியர் பிரச்சனை இல்லை, ரெண்டுலையும் கிறிஸ்தவர்களா இருந்தா தூண்டி விடுறாங்க. இந்த இதுக்குள்ள ஜாதி சண்டையை மூட்டி விட்டு அதுல பலன் அவர்கள் தேடிக்கொள்கிறார். அப்பதான் அங்க மதமாற்றம் வரும், அப்பதான் அங்க கலவரம் வரும், அப்பதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இவங்களுக்கும் மோதல் வரும்போது இவங்க உடனே மிஷனரிஸ் அங்க போய் கல்வி கொடுக்குறேன், நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அவங்க இது ஒரு தயாரிப்பு. இது நீண்ட காலமா நடக்கிற விஷயம். இயல்பா ஆண் பெண் வந்து சாதி மாதிரி விரும்பி திருமணம் நடக்கிறதே இல்லை, எல்லாமே நாடக திருமணம். எல்லா திருமணத்தையும் நான் அப்படி சொல்லல. அது எப்படி நான் சொல்ல முடியும்? எல்லா திருமணத்தையும் எப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல பெரும்பாலும் காதல் திருமணங்கள் எல்லாத்தையும் ஒரு நாடக திருமணம். தினசரி காதல் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க வந்து அந்த எல்லா காதல் திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணம் நீங்க ஏத்துக்கிறீங்க? நிச்சயமா. எந்த சாதி எந்த சாதி வேணா திருமணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்களுக்குள்ள காதல் இருக்கு, காதலுக்கு கண்ணு இல்லை, ஜாதி இல்லை, எதுவும் கிடையாது. தாராளமா கல்யாணம் பண்ணிட்டோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கல்யாணம் இதெல்லாம் வந்து அவங்க சொந்த விஷயம்ங்க. இதை வந்து மதத்துக்கு பயன்படுத்தாதங்கிற, இதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. இதை மத மாற்றத்துக்கு பயன்படுத்தாத, இதை பணம் பறிக்கிறதுக்கு பயன்படுத்தாத, இதை நில அபகரிப்புக்கு பயன்படுத்தாதங்கிற. நில அபகரிப்புக்கு பயன்படுத்துறாங்க. லேண்ட் ஜிகாத் நடக்குது. இப்போ சொத்து அபகரிப்புக்கு பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து இப்போ விஷயம் நீங்கள் வந்து எங்கே போயிடுச்சு? கலப்பு திருமணத்துக்கு, ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த நாடகம் மற்றும் லவ் ஜிகாத், இந்த ரோமியோ ஜிகாத், இது மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு. தமிழ் சமுதாயத்தை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நிச்சயமா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணுங்கிற கோரிக்கைலாம் உங்களுக்கு முழுமையான உடன்பாடு இருக்கு. மோசடி மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் அல்ல. ஒருத்தன் எந்த மதத்தில் இருக்கலாம், எங்க வேணா போலாம் வரலாங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல இருந்துதான் இப்ப சமீபத்துல வட இந்தியால வந்து இஸ்லாமிய குடும்பங்களை மதம் மாற்றினாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களையும் இஸ்லாமிய குடும்பங்களையும் மதம் மாற்ற போறதா அறிவிப்புலாம் நடைபெற்று வருது. மறுநாளே நடந்தது. அதுக்கப்புறம் இந்த போன வாரம் பேப்பர்ல பாருங்க, ஏறத்தாழ 72 குடும்பங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க. இதை எந்த கட்சியுமே இல்ல, அது இந்திய அரசியல் சட்டமே கொடுத்துருக்கு. நீங்க இந்து மத பிரச்சாரம் பண்ணலாமே, யாருமே தடுக்க முடியாது. அதே போல குரான் இந்திய நாட்டுல அதுக்கு தடையே கிடையாது. இந்து மத பிரச்சாரத்தை யார் பண்ணணும்? கோயில்கள்ல பண்ணணுமா இல்லையா? கோயில்கள் யார்கிட்ட இருக்கு? கோயில்கள் யார்கிட்ட இருக்கு? இந்துக்கள் கிட்ட இருக்கா கோயில்? தமிழர்கிட்ட இருக்கா கோயில்? தமிழர் கோயில் பூரா அரசியல்வாதிகிட்ட இருக்கு. ஒரு கோயிலில் போய் நீங்க மதம் மாற முடியுமா? இந்துவா மாற முடியுமா? தமிழனா மாற முடியுமா? நீங்க இல்ல, அது இந்து மதம் தானே பதில் சொல்லணும். அதான் கேட்கறேன், மாற முடியுமா? ஏன்னா நீங்க தான் அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க. ஆளுங்கட்சி ஏடிஎம்கே வந்தா ஏடிஎம்கே அறங்காவலர், டிஎம்கே வந்தா டிஎம்கே அறங்காவலர், கம்யூனிஸ்ட் வந்தா கம்யூனிஸ்ட் அறங்காவலர், கூட்டணி கட்சிக்கு தனியா அறங்காவலர் பதவி தனியா கொடுத்துறீங்க.
உங்க கட்சி வேற யார்கிட்ட இருக்கணும்னு சொல்றீங்க? கோவில்கள் நீங்க தமிழர்கிட்டே விட்டுருங்க. நாங்க அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அந்த கோயிலை நடத்துறோம். நீங்க எப்படி வக்ஃப் போர்டு வச்சு தனியா கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கு எப்படி திருச்சபைகள் வச்சு பாதிரியார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ஏன் இந்து சமயத்தை சார்ந்த தமிழர்களை நீங்கள் அந்த கோவில்களில் அவர்களுடைய பொறுப்புல ஏன் விடக்கூடாது? இல்ல இப்ப இந்த விஷயம் சரி, அந்த கோயில்ல வர்ற வருமானம் இருக்குல்லங்க, இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வந்துங்க 2 தான் மூலதனம் போடாத வருவாய். ஒன்னு டாஸ்மாக், இன்னொன்னு கோயில். இந்த வருமானத்தை நீங்க எங்காவது ஒரு இடத்துலயாவது அந்த பக்தர்கள் வசதியை பெருக்கிறதுக்காகவும் அந்த கோயிலுடைய இந்து சமய பிரச்சாரத்துக்காகவும் நீங்க எங்க பயன்படுத்துறீங்களா? நீங்க ஒரு டிவி ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் ஒரு டிவி வச்சிருக்கான், வச்சுக்கிட்டு பூஜை பண்றது மட்டும் காட்டிட்டு இருக்காங்க. இந்து மத பிரச்சாரம் பண்றாங்களா? ஏங்க பழனி கோயில் சார்பிலையும் அதுல வர்ற வருவாயை வச்சு முருகப்பெருமானுடைய திருப்புகளை பிரச்சாரம் பண்ணுங்க. எல்லாம் சேரவாரும் ஜெகத்தீரன்னு கூப்பிடுங்க. தாய்மானவ சாமிகள் கூப்பிட்ட மாதிரி தேவாரம், திருவாசகம், தமிழ் வேதங்களை கொண்டு வாங்க, திருக்குறளை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் தமிழர்களா மாத்துங்க. ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம், ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் சைவத்தையும் தமிழையும் பரப்புறதுக்கு எங்க இருக்கு? கடல் கடந்து போய் கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான்னு சொல்றோம். அங்கெல்லாம் கொண்டு போய் நந்திக்குடி பறக்க விட்டான் எங்கள் ராஜராஜ சோழன். தேவாரம், திருவாசகம் பாடுறதுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில்ல 42 ஓதுவார்கள் நியமித்தான். நீங்க சொன்ன விஷயங்கள் ஓதுவார் விஷயத்திலே எடுப்போம். இப்ப அனைத்து ஜாதியும் அச்சராருங்கிற கருத்தை இந்து மக்களுக்கு எல்லா ஜாதிக்காரனும் அச்சகராகத்தான் இருக்கான். இல்லாத மாதிரி நீங்க சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுல 32,000 கோயில் இருக்கு. கருப்பசாமி கோயில், காளி கோயில சொல்லக்கூடாது. அங்க ஒடுக்கப்பட்ட எந்த கோயில்ல வரணுங்கிறீங்க? இல்ல இங்க நீங்க சொல்ல கபாலீஸ்வரர் கோயில் இல்லங்கிறீங்களா? கோயில் கருவறைக்குள்ள போக முடியுதா எல்லா சமூகத்தினரும்? தாராளமா போலாங்க. இங்க நாட்டுல நீங்க ஈ பூஜை பண்ணிருக்கு, எறும்பு பூஜை பண்ணிருக்கு, மாடு கேஸ் போறாங்க. அனைத்து அவன் புரோகிதர் சங்கம் அதை ஒரு தொழிலா வச்சிருக்கான். அவன் தொழிலுக்கு போட்டியா எவனாவது வந்தா அவன் கேஸ் போடத்தான் செய்வான். அதை நடத்தி உடைக்க வேண்டாம். நீங்க ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டாம். ஏன் முடியல உங்களால? திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்களே அனைத்து அச்சரான் சட்டத்தை கொண்டு 2006 கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்து போட? கூட்டணி கட்சியில எந்த இந்து அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கலீங்க. இத்தனை பேர் உங்க திமுக காரங்களை இது நீதிபதி ஆக்கியிருக்கீங்க. அவங்க எல்லாம் வச்சு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் உங்களால முடியல? நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அந்த காலத்திலேயே ராமானுஜர் திருக்கோட்டியூர் அந்த கோயில் மதில் சுவர் மேல ஏறி நின்று சொன்னாரு, எல்லாரும் வாங்க, இங்க ஜாதி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாத்துக்கும் நான் வந்து பஞ்சசமஸ்காரம் பண்ணி வைக்கிறேன், நாராயண மந்திரத்தின் பொருளை சொல்றேன். எங்களுடைய ரங்கநாத பெருமான் திருப்பானாழ்வார் அவர் அப்படி நதியில காவிரி நதியிலிருந்து பாடிக்கிட்டே வரும்பொழுது ஒரு அந்தனர் மேல மோதிடுறாரு. அவர் அபச்சாரன்னு கல்லில் அடிச்சிடுறாரு. அவர் நெத்தியில ரத்தம் வரியுது. அங்க போய் பார்த்தா ரங்கநாதர் நெத்தியில ரத்தம். நீ போய் அவனை தோல் மேல தூக்கி உட்கார வச்சுட்டு வானாரு. திருப்பானாழ்வார் உற்சத்தப்ப தூக்கி தோல் உட்கார வச்சுட்டு ஐயர் உள்ள போவாரு. ஆலய பிரவேசம் நடந்தது. முழுக்க இங்க எந்த சாதி வேற்றுமை இல்லாம இந்து சமூகம் இருக்கு. இந்து சமூகம், தமிழ் சமூகம் அப்படித்தான் இருக்கு. இல்ல கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் வரும்போது சில பிரச்சனைகள் வருதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப தருமபுரி சம்பவத்துல ஈடுபட்ட 2 பேருமே இந்து வன்னியர்கள் மற்றும் இந்து ஆதி திராவிடர்கள் தானே அதுல பாதிக்கப்பட்டது. ஆமா. ஏன் பிரச்சனை வந்து? யார் பாதிக்கப்பட்டா? அந்த பையனுக்கு என்ன சார் வயசு? அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? இதை ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கணும்? யார் இவ்வளவு பெரிய இது கொண்டு வந்தது? திட்டமிட்டு அது பண்ணது. அது அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல அதை சரி பண்ணியிருக்க முடியும். இதை உடனே ஒரு தலித் அமைப்பு அதை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துது, உடனே வன்னியர் அமைப்பு அதை ஒரு அரசியலுக்கு பயன்படுத்துது. இவங்க தான் யார் அண்ணா பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த ஜாதி ஓட்டு வேணுங்கிறதுக்காக. மற்ற அங்கே இருக்கிற நாங்களா போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்? திவ்யா இளவரசன் காதலுக்கு நாங்களா எதிர்ப்பு? தமிழ் அப்படிங்கிற விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறதுனால கேட்குறேன். இன்னைக்கு வரையும் ஆலயங்கள்ல தமிழ் உச்சரிக்க முடியாத ஒரு சூழல். யார் சொன்னாங்க உச்சரிக்க முடியலன்னு? தமிழ் ஓதுவார் பாடுறப்ப அடிச்சு விரட்டினாங்களே, அதெல்லாம் ஓதுவார் மாக்காய்க்கா காரங்களுக்கு தமிழ்ல என்ன தெரியும்? இல்ல அந்த பிரச்சனை வந்ததா இல்லையா? சிதம்பரத்துல திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கினார்கள். நான் அங்க நேர்ல போயிருக்கேன் சார். அங்க காசி எஜமான் சுவாமிகள் மடத்துல இருந்து தினசரி அங்கே தேவாரம், திருவாசகம் பாடப்படுகிறது. இவர் இந்த ஆறுமுக ஓதுவார் இருக்கார் இல்லைங்களா, இவர் அங்க முன்னாடி இருந்தவர். அவருக்கும் அங்க இருக்கிற தீட்சிதர்களுக்கும் பிரச்சனை. அவர் அந்த சபையில மேடையில ஏறி பாடணுங்கிறாரு. அவங்க அங்க நாங்க பூசை பண்ற இடம், நீ இங்க வராதேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அப்ப அதுக்கு பேர் என்னது? அது ஒரு தீண்டாமை தானே? அது என்ன தீண்டாமை? கலெக்டர் சீட்ல போய் நீங்க உட்காந்துக்குவீங்களா? தமிழ் மொழி இருங்க, நான் கேட்கறேன், கலெக்டர் சீட்ல போய் நீங்க உட்காந்துக்குவீங்களா? பியூன் உட்கார முடியுமா? ஏன் வச்சிருக்கீங்க? அது தீண்டாமையா சார்? அவங்க அதுக்குன்னா அது பொழப்பு அவங்களுக்கு. அவங்க அது அரங்காவலர்கள், பரம்பரை அரங்காவலர்கள். அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓதுவார்களுக்கு உண்டான மரியாதை. நீங்க இன்னும் சொல்ல போனா அங்க நடராஜர் மார்பிலே பாத்தீங்கன்னா சிவசிவான்னு எழுதியிருக்கும். அங்க எப்படி தமிழ் நுழையலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அங்க தென்னாருடைய ஏங்க மாணிக்க வாசகர் தன்னுடைய முழுமையான பாடலை அவர் சொல்ல சிவபெருமானே எழுதின தமிழ் வேதம்ங்க அந்த திருக்கு. நீங்க தில்லை சிதம்பரம் போல தீண்டாமைக்கு எதிரான ஒரு கோயிலை பார்க்க முடியாது. அன்னை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள்ளே நாடார் சமூகம் உள்ளே வர முடியுமா என்று நீதிபதி கேட்கிறார். நீதிபதி கேட்கிற பொழுது வர முடியும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் இருக்காங்கிற போது தில்லையிலிருந்து தீட்சிதர்கள் போய் வரலாம் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். நாடார் சமூகம் அவர்களை பல்லக்கிலே வச்சு அனுப்பியது. இன்னைக்கு போனீங்கன்னா அங்க சிதம்பரத்தில் பல்லக்கு பார்க்கலாம், வச்சிருப்பாங்க. தீண்டாமைக்கு எதிரானது தமிழ் மொழி. அங்க தமிழ் வேதங்கள் 4 அங்கே வெளிப்பட்டிருக்கிறார்கள்.
மிக முக்கியமான கோயில்னாலே சிதம்பரம் தானுங்க. தமிழர்களுடைய ஒரு உலக அதிசயமான கோயில் சிதம்பரம், நடராஜ தத்துவம். நீங்கள் வந்து அதை வந்து வேணுமுன்னே இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நீண்ட காலமாகவே அவங்களுக்கு ரங்கநாதன் மேலையும் நடராஜர் மேலையும் எப்பவுமே அவங்களுக்கு பிரச்சனை தான். எப்படி சொல்றீங்க சிதம்பரம் நடராஜர் வந்து தமிழுக்கு எதிரானவர்? யார் சொன்னா? சிதம்பரம் நடராஜ் தமிழுக்கு எதிரானவர். சரி, சிதம்பரம் தீட்சிதர்கள் மாதிரி தமிழர்கள். உமாபதி சிவாச்சாரியார் தமிழிலே பாடி கொடியேற்றி இருக்கிறார். அவர் தமிழ்ல பாட இந்தியாவுடைய எல்லா ஆலயங்களும், தமிழகத்தினுடைய எல்லா ஆலயங்களும் தமிழ் ஒலிக்கப்படுதா? நிச்சயமாக ஒலிக்கப்படுகிறது, ஒலிக்கிறது. நாங்கள் எங்களுடைய தயானந்த சரஸ்வதி சுவாமி 40 இடங்கள்ல தஞ்சை பெரிய கோயிலில் ஓதுவார் இல்லாமல் இருந்தது, நாங்கள் ஓதுவார்கள் நியமிச்சிருக்கிறோங்க. இப்போ மதம் மாற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ சமீப காலமாக அந்த தாய் மதத்துக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற பிரச்சாரம் அதிகமாக நடைபெற்று வருகிறது. வட இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நாங்களே செய்கிறோம். இந்து மக்கள் கட்சியே நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து செய்ய போகிறோம், அதுக்கான ஆயத்தத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொன்னீங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் ஓகே, அவர்கள் பெரும்பாலும் இன்றளவும் கிறிஸ்தவர்கள் வந்து தங்கள் சாதி தெரிஞ்சவங்களாக தான் இருக்காங்க. நாடார்கள், ஆதி திராவிடர்கள், வன்னியர் கிறிஸ்தவர்கள் என்று சாதியோடு தான் அவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரும்பாலும் சாதி என்பது அவர்களை வன்னியராக இருந்து மாறினாங்களா, ஆதி திராவிடராக இருந்து மாறினாங்களா, உடையாராக தெரியாது. அவர் வேறு உருது முஸ்லீம், தமிழ் முஸ்லீம்ங்கிற இது இருக்கலாமே ஒழிய இந்த சாதி பிரிவு அவங்களுக்கே தெரியாத அளவு அவங்க மாறி இருக்கிறாங்க. அப்போ அவங்க நீங்கள் தாய் மதத்துக்கு அவங்கள இந்து மதத்துக்கு திருப்புறதா சொல்லி அவங்கள எந்த சாதியில் சேர்ப்பீங்க இஸ்லாமியர்களை? நாங்கள் தாய் மதம் திரும்புகிற பொழுது நாங்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான ஆசையோ எந்த விதமான உத்தரவாதமோ அல்லது எந்த பலனை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லியோ அவர்களை திருப்புவதில்லை. நாங்கள் மிக முக்கியமாக அவர்களிடத்தில் நாங்கள் போய் நீங்கள் இங்கே வாங்கன்னு எப்போ கூப்பிடுறோம்னா அவர்கள் அங்கே பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள். என்ன பாதிப்புன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு? அது சொன்னால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பல பெண்கள் அவங்க வந்து அவங்க திருமண முறையில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது அங்கே இல்லைங்க. அங்கே வந்து எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். இதனால் பல பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி அந்த ஃபர்தா அணியக்கூடிய முறை, பெண்ணடிமைத்தனம், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இந்து மதத்தில் பெண்ணடிமைத்தனம் இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் எல்லா மதத்திலும் பெண்ணடிமைத்தனம் இருக்குங்கிற குற்றச்சாட்டை இடதுசாரிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க. இடதுசாரிகள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இந்து சமயத்தில் தமிழர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவங்க எல்லா மதத்திலையும் பெண்ணடிமைத்தனத்தை எதுக்கு தான் செய்யறாங்க? பெண்ணடிமைத்தனத்தை முதல்ல கம்யூனிஸ்ட்ல முதல்ல பெண்ணடிமைத்தனத்தை நீக்க சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில முதல்ல பெண்ணடிமைத்தனம் இல்லாம பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி நீங்க வந்து அது தனி விவாதமாயிரும். நான் அந்த விஷயத்துக்கு போகல, அது அவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பதில் சொல்லிக்கிறேன். பெண்ணடிமைத்தனம் என்பது நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒரு காலத்தில் எப்போவாவது இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் பெண்களுக்குரிய மரியாதை, பெண்களுக்குரிய சுதந்திரம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஆனால் இப்பொழுது இஸ்லாத்திலோ அல்லது கிறிஸ்தவத்திலோ இது மாதிரி நான் பெண்ணடிமைத்தனம் மட்டும் சொல்லல. ஜாதியில என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய உரிமை உண்டுங்கிறாங்க. இந்து மதத்துல அந்த அளவுக்கு இஸ்லாம் அளவுக்கு அதுக்கான உரிமை கிடையாது. எந்த சமூகம் இஸ்லாம் அளவுக்கு உரிமை கிடையாது இல்ல, இங்கேயும் உரிமையெல்லாம் இருக்குது. ஆனா இங்கே ஒரு பெண்களை வந்து என்ன நினைக்கிறோம்னா ஒரு குடும்பமா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? பெண் விடுதலை வந்து பாரதியாரை விட மிக பேசினவங்க யாரும் கிடையாது. பாரதியார் பேசின பெண் விடுதலை வேற, இடதுசாரிகள் பேசுகிற பெண் விடுதலை வேற வச்சுங்களா. இவங்க பாரதியார் பேசுகிற பெண் விடுதலை என்பது நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நேர்மை. அதாவது பாரதியார் பேசுனது அச்சமும் நாணமும் யாருக்கு வேணும்? நாய்களுக்கு வேணும்னார் பாரதியார். ஆனால் இவங்க பேசுகிற பெண் விடுதலைங்கிறது என்னன்னா, அவங்க பேசுகிற பெண் விடுதலை ஆடை குறைப்பு, அவங்க பேசுகிற பெண் விடுதலை ஆம்பளை புகை பிடிக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. ஆடை விஷயத்துல நீங்களும் பெண்கள் இப்படிதான் அடங்கி இருக்கணுங்கிறீங்க. அடங்கி இருக்கணும்லாம் சொல்லலை, அடங்கி இருக்கணும்னு நம்ம சொல்றோமா? எப்படிங்க பெண்ணடிமைத்தனத்துல வந்து இந்து சமயத்துல பெண்ணடிமைத்தனம்ங்கிறது கிடையவே கிடையாது. குரானில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதவிடாய் நேரத்தில் கூட தொழுகைக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம், ஆனால் இவங்க பூஜை அறைக்குள்ளே விடுவது கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்களை பிறப்பின் அடிப்படையிலே வந்து பெண் என்பவள் ஆணுக்கு கீழுங்கிற முறையில் குரான் பற்றி பேசினா எனக்கு அது வேலை. குரான் பற்றி இல்லை, நான் குரான் மீது விமர்சனம் வந்து இடதுசாரிகள் வைக்கிறாங்க. இந்து மதத்தில் இடதுசாரிகள் குரான் மேலே விமர்சனம் எல்லாம் வைக்க முடியாதுங்க, வச்சா அவங்க நடமாடவும் முடியாதுங்க. அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க இங்கே தான் எல்லாம் பேசுவாங்க, அங்கெல்லாம் அவங்க பேசவே முடியாது. முஸ்லீம் நாட்டிலேயோ கிறிஸ்தவ நாட்டிலேயோ இடதுசாரிகளோ பகுத்தறிவாதிகளோ இருக்க முடியாது. அதே போல கம்யூனிஸ்ட் நாட்டில் கேள்வி கேட்கறவங்க இருக்க முடியாது. அங்கெல்லாம் ஜனநாயகம் கிடையாது. பெண் விடுதலைக்காக இஸ்லாத்திலிருந்து மாறுகிறார்கள் என்றால் அவர்கள் மதமற்றவர்களாக இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு இந்து மதம்? மதமற்றவர்கள் தான். இந்து மதமே ஒரு மதம் அல்லங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. தெளிவா தெரிஞ்சுக்க, இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல. காம குரோத மத மாச்சரிய லோபம் இதெல்லாம் நீக்கணும். மதம்ங்கிறது யானைக்கு தான் பிடிக்கும், மனுஷனுக்கு பிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது மதம் அல்ல. நீங்கள் திரும்ப திரும்ப இஸ்லாம் ஒரு மதம், கிறிஸ்தவம் ஒரு மதம், ஒரு நூல் ஒரு புத்தகம், நம்புனா தான் சொர்க்கம், அவரை ஏற்றுக்கிட்டா தான் சொர்க்கம், இல்லைன்னா நரகம். நாம் அப்படி இல்லைங்க.
இங்கே வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபா எத்தனையோ அருளாளர்கள் புதுசாக வருவாங்க. புது புது தெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். புதிய சிந்தனைகள் இங்கே தூண்டிக்கொண்டே இருக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த இந்து சமயத்தில் தான். ஹதீஸிலிருந்து ஒரு வார்த்தையை மாற்றினேன் உன் கையை வெட்டுவேங்கிறதா அல்ல. இங்கே நீங்கள் மனு தர்மத்தை கொளுத்தலாம், இங்கே கம்யூனிசம் பேசலாம், இங்கே சோசலிசம் பேசலாம், நாத்திகனாகவும் இருக்கலாம். இந்து சமயத்தில் தமிழனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கலாம். இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மனு தர்மமும் ஒன்றும் இருக்காது, நாத்திகமும் இருக்காது, கம்யூனிசமும் இருக்காது, சோசலிசமும் இருக்காது, அண்ணா சிலையும் இருக்காது, ஈவேரா சிலையும் இருக்காது. புரியுதுங்களா? எங்காவது முஸ்லீம் நாடுகளில் செலவிக்க முடியுமா தலைவர்களுக்கு? கம்யூனிஸ்ட் நாடுகளில் கட்சி ஆரம்பிக்க முடியுமா? நீங்கள் தொழிற்சங்கம் நடத்த முடியுமா? ஏன் ஒப்பிடுறது ஒரு மத நாடோடய ஒப்பிடுறீங்க? இது ஒரு ஜனநாயக நாடுங்கிற அமைப்புல இருந்து பாருங்களேன். நீ இங்க யாரும் இஸ்லாமிய நாடா மாத்தணும், இப்ப உருவாக்குன நேருவா காந்தியோ பெரியாரோ யாரும் இது ஒரு இஸ்லாமிய நாடா மாத்தணும், கிறிஸ்தவ நாடா மாத்தணும் சொல்ல. அவங்க சோசியலிச நாடா மாத்தணும், ஜனநாயக நாடா மாத்தணும் தான் சொல்றாங்க. திருப்பி திருப்பி ஆப்கான் பாகிஸ்தான் போன்ற ஆப்கான் பாகிஸ்தான்லாம் யார் நாடுங்க? நம்ம நாடுங்க. 1947 வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ள போலாம். நான் என்ன சொல்றேன், இலங்கை பாகிஸ்தான், இலங்கை யாருதுங்க? நம்மளுதுங்க. இருக்கட்டும், நீங்க உங்களுடைய அகண்ட பாரதத்துல அது வருது. அகண்ட பாரதத்துல இல்ல, அது இமய முதல் ஈழம் வரை இந்த நாடு ஹிந்து நாடு இருக்கட்டும். ஆனா நீங்க ஒப்பிடுறதே அங்க உரிமை இருக்கு, அங்க உரிமை, அதெல்லாம் மதவாத நாடுகள்னு அச்சுறுத்தப்பட்டிருக்கு. இந்த நாடு மதவாத நாடா மாறக்கூடாது. இந்த நாடு முஸ்லீம் மதவாத நாடா கிறிஸ்துவ மதவாத நாடா மாறக்கூடாது. ஜனநாயக நாடா இருக்கட்டுமே. இப்ப இந்தியா இருந்தா தாங்க, தமிழ இருந்தா தாங்க ஜனநாயக நாடா இருக்கும். நீங்க மெஜாரிட்டியா இருந்தா தான் ஜனநாயகம் இருக்கும். நீங்க மைனாரிட்டி ஆயிட்டீங்கன்னா எங்கேங்க ஜனநாயகம் இருக்கும்? காஷ்மீர்ல ஜனநாயகம் இருக்குதா? கேரளால இன்னைக்கு மலப்புரத்துல ஜனநாயகம் இருக்குதா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இஸ்லாமிய பெண்கள் தங்களுக்கு மதம் மாறுவதற்கு நிறைய இஸ்லாமியர்கள் நம்முடைய சமூக, அதாவது நம்முடைய தமிழ், நம்முடைய இந்து சமய இலக்கியங்கள் அல்லது வழிபாடுகள் இதில் ஈடுபாடு உள்ளவங்களாக, பூவும் பொட்டையும் நேசிப்பவர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பல நேரங்களிலே தனிப்பட்ட முறையில் சமயம், தாய் சமயம், நாங்கள் இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கிறோம், கோலம் போட விரும்புகிறோம், நாங்கள் பொட்டு வைக்க விரும்புகிறோம், இப்படி நிறைய பேர் வர்றாங்க. பெண்கள், ஆண்கள் கூட அதிகமாக வர்றதில்லை. அதுக்கடுத்து கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் எங்களுக்கு அதிகமாக பெண்கள் இங்கே வராங்கன்னா, இப்போ அவங்க சொல்கிற லவ் ஜிகாத் மாதிரி இங்கே ஒரு இந்து ஜிகாத் நடக்குது. இல்லையா, நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் அவங்கள கூப்பிடலைங்க. அவங்கள தாய் சமயம். அவங்களுக்கு என்ன திருமணம் பண்ணி வைப்பீங்க நீங்கள்? தாராளமாக திருமணம் நடக்கும். அதான் இங்கே ஜாதி இல்லைங்க. அவர்கள் விரும்புகிற மணமகனை தேர்வு செய்து கொள்ளலாம். சத்ரபதி சிவாஜி தன்னுடைய மகளை தாய் சமயம் திரும்பியவனுக்கு திருமணம் நீங்க பிராணங்கள் வரலாற்றுல இருந்து செஞ்ச முன்னோர்களுடைய செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் சொல்றீங்க. இப்ப கூட இன்னைக்கு மேட்ரிமோனில இந்த வடமா கோத்திரத்துக்கு இவங்க தான் வேணும், அகமுடியர் சமூகத்துக்கு அகமுடியர் சமூகம் தான் வேணும், இல்லத்து பிள்ளைமாருக்கு இல்லத்து பிள்ளைமார் தான் வேணும், சாதி பிரிவோடு கேட்கிற நாட்டுல நீங்க சாதி என்னன்னு தெரியாது. அவங்க வரட்டுங்க, பாருங்க, அவங்க வந்தால் அவர்களுக்கு உரிய, நீங்க இப்ப பண்ண ஆசை காட்டின மாதிரி ஆகி போயிடும். நீங்க வந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா, நீங்க வந்தா உனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொன்னா ஆசை காட்டின மாதிரி ஆயிரும். அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். புரியுதுங்களா? அங்கே பகவத்கீதைய இந்து மத நூல்கள் அருட்பா இதெல்லாம் படிச்சுட்டு வராங்களா? படிச்சுட்டு இல்லை, இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு. பகவத்கீதை மட்டுமே இந்து மதம் இல்லைங்க, அருட்பா மட்டுமே இந்து. நீங்க கேட்டீங்க அங்க இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறும்போது என்ன பைபிளை படிச்சுட்டா மாறினாங்க, குர்ஆனை படிச்சுட்டா. இல்ல இப்ப இவங்க மாறுறப்ப ஏன் மாறுறான்னு கேளுங்க. இது அதுக்கு தான் காரணம் சொல்றேன். அங்க தனி கல்லறைங்க, சர்ச்சில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி சிமிட்ரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி டம்ளர். இங்க தனி சுடுகாடு இல்லையா இந்து மதத்துல? எங்காவது ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க. அங்க அப்படி அல்ல, அங்க அப்படி அல்ல. சபைகளே தனித்தனி சபைங்க. திட்டமிட்டு போப் அங்கிருந்து என்ன பண்றாரு தெரியுங்களா? மாசத்துக்கு ஒரு புனிதர் அறிவிக்கிறார். இந்த ஜாதிக்கு ஒரு புனிதர் அறிவிச்சா அடுத்த ஜாதிக்கு இன்னொரு புனிதர், இந்த ஜாதியில் பொம்பளை அறிவிச்சா அந்த ஜாதியில் இன்னொரு. நீங்க பாருங்க, அடிக்கு ஒருக்கா புனிதர் படம் கொடுத்துட்டே இருப்பாங்க கேரளால. இது திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அந்த சாதிய ரீதியான கட்டமைப்பை காப்பாற்றி வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, மீண்டும் அங்கே அப்படித்தான் நடத்துகிறார்கள். அதனால அங்க போனதன் விளைவு என்னாச்சுன்னா, அவன் தன்னுடைய குலதெய்வத்தை இழந்தான், அவன் தன்னுடைய குல மூதாதையர்களுடைய அந்த பண்பாட்டை இழந்தான், தமிழை இழந்தான். ஆகவே தான் அவன் திரும்ப வர்றாங்கிறான். அவன் திரும்பி வருகிற பொழுது அவனுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப எத்தனை பேரை நீங்க திட்டம் வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதி இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலிலே, வள்ளுவர் வாழ்ந்த பூமியிலே, பாரதி வாழ்ந்த இடத்திலே, அந்த பார்த்தசாரதி திருக்கோவிலிலே சுமார் 108 குடும்பங்கள் தாய்மதம் திருப்ப. நாங்கள் இப்போ எங்களுக்கு ரொம்ப போலீஸ் தொந்தரவாகி போச்சு. அரசாங்கம், உளவுத்துறை எல்லாம் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் அஃபிடவிட் வாங்குகிறோம், எல்லாத்துக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்குகிறோம். நீதிபதி முன்னாடி கொண்டு போய் அவங்களுக்கு அஃபிடவிட் கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து நாங்கள் அறநிலையத்துறையே இதை நடத்தணும்னு இப்போ கேட்குறோம்.
இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாரும் தாய் மதம் திரும்புவது அப்படிங்கிறது உங்க லட்சியமா இருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படி திரும்புறதுனாலதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும் நிச்சயமா. இவங்க வந்து அதாவதுங்க இந்தியா முழுவதும் இந்துக்கள் மட்டும் தான் இருக்கு. அப்படி இல்லைங்க. இந்து சமயம் என்பது எல்லா வழிபாட்டு முறையையும் இந்து சமயம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாலே இங்கே சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, பலது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்து. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ். ஆனால் அவர்கள் இந்த பலது இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான பன்முகத்தன்மை வாய்ந்த எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இந்த பண்பு இருக்கக்கூடாது, எங்களுது மட்டுமே இருக்கணும்னு போப் வந்து கடந்த முறை அவருடைய விஜயத்தின் பொழுது டெல்லியில் சொல்கிறார். 2020க்குள்ளாக இந்தியா முழுக்க கிறிஸ்தவ நாடாக மாற்ற வேண்டும்னு ஒரு இலக்கை கொடுத்து அவங்க செயல்படுறாங்க. 2018க்குள்ளே அவங்க டெல்லி இமாம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறாங்க இந்தியா முழுக்க இஸ்லாம் நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும். இந்தியா வந்து 3 மதங்களும் குறி வச்சிருக்காங்க. இந்து மதமும் இந்து மதம்னே ஒண்ணு இல்லங்கற நீங்க திரும்ப திரும்ப இந்து மதம் சொல்லிட்டு இருக்கீங்க. அமைப்புகள் வந்து இப்ப இந்த சார் இது ஒரு தேசிய வாழ்க்கை முறையோட பேர் சார். இது என்ன மதம்? ஒரு மதம்னா ஒரு புத்தகம் இருக்கணும், ஒரு கடவுள் இருக்கணும், ஒரு நூல் இருக்கணும், ஒரு நம்பணும். அதை நம்பலன்னா நீ பாவிங்கணும். அதுக்கெல்லாம் பேர் தான் மதம். அதை தவிர பிடிவாதம், அந்த அகங்காரம், அதுக்கு பேர் தான் மதம். நம்ம தமிழர்களுக்கு மதம் கிடையாதுங்க. நம்மளுக்கு மதம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கை முறைக்கு வாங்கங்கிறோம். வணக்கம் சொல்ல வாங்க. இந்த செவுத்துல போனாலும் பாருங்க, நற்செய்தி பெருவிழா எழுதியிருக்காங்களா இல்லையா? எந்த டிவியை திறந்தாலும் பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? எங்காவது போய் இந்து சமயத்துக்கார பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? விவேகானந்தரை தவிர. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதை எல்லா தொலைக்காட்சியிலையும் நேரலை பண்றாங்க. என்ன நேரலை பண்றீங்க நீங்க? வந்து எங்களை என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எங்க அன்னதானத்தை நேரலை பண்ணுவீங்க. நாங்க சாமிக்கு ஏதாவது திருமணம் பண்ணி வச்சா நீங்க நேரலை பண்ணுவீங்க. நீங்க அங்க இந்து சமய பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கிறீங்களா? இந்து கோவில்கள்ல எத்தனையோ ஜோதிடர்கள் வராங்க. ஜோதிடர் இந்து சமய பிரச்சாரமா பண்றாங்க சார். நீங்க குழப்ப கூடாது, தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்து மத பிரச்சாரம் எல்லா தொலைக்காட்சியும் இல்லைங்க. இந்து மதத்துக்கு வாங்கன்னு எங்கயாவது ஏதாவது ஒரு தொலைக்காட்சி கூப்பிட்டு இருக்கா சொல்லுங்க. இந்து சமயத்துல சேருங்க, பகவத்கீதையை படிங்க, திருக்குறளை படிங்க, தேவாரத்தை படிங்க, திருவாசகத்தை படிங்க. அரசே பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வருது. இல்ல வரல. பகவத்கீதை கவர்மெண்டே தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுதா? கல்வி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குதுங்க. தமிழர்கள் ஒரு கல்வி நிலையம் துவங்க முடியாதுங்க. கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்க கல்வி நிலையம் துவக்கலாம். பகவத்கீதையை வந்து ஏற்றுக்கொள்ளணும், அது ஒரு வாழ்வியல் நூல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சீங்க. அந்த பகவத்கீதையில வந்து இப்போ இந்த 4 வர்ணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அந்த 4 வர்ணத்துல தாழ்த்தப்பட்டவர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தாழ்த்தப்பட்ட அமைப்புகளுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. 4 வர்ணத்துல சூத்திரர்கள் வரையும் தான் உண்டு. சூத்திரர்கள் யார் சொன்னா? இல்ல இந்து அமைப்பு பகவத்கீதையை சொன்ன கிருஷ்ண பகவான் இவர்கள் பார்வையிலே ஒரு சூத்திரர். அவர் யாருங்க? மாடு மேய்க்கிறவர், பெற்ற மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தவர். எங்கள் ஆண்டாள் அவரை உயர்த்தி பாடுகிறார். ஒரு யுக்தியா கூட இருக்கலாம். என்ன யுக்தி? பகவான் கிருஷ்ணனுக்கு என்னங்க யுக்தி? அவன் இல்லாமல் இந்த அணு அசையாதுங்க. தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் கேட்பது 4 வர்ணத்துல 4ஆம் வர்ணமா இருக்கக்கூடிய சூத்திரர்கள் வந்துட்டாங்க. அவர்ணர்களா இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் 4 வர்ணத்திலே கிடையாது, பஞ்சமர்கள் அந்த வர்ணத்திலே கிடையாது. அப்ப இந்து அமைப்புல எதுக்கு எங்களை மீண்டும் அவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னு தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் கேட்கறது. தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கேட்கலைங்க. இது வந்து ஒரு தவறான வாதம். 4 வர்ணத்துல அவர்ணர் இதெல்லாம் யார் சொன்னா? உங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னு யார் சொன்னா? ஏதோ 2 பாதிரியார் வந்து அந்த காலத்துல எழுதின புத்தகங்களை வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. இது வந்து கிறிஸ்தவர் சொல்ல. தாழ்த்தப்பட்ட அமைப்புகள், தாழ்த்தப்பட்ட அமைப்பை நடத்துகிறவர்கள் பலர் கிறிஸ்தவர்கள் தான். யார் அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லைங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எங்கெங்க ஹிந்து தலைமை தாங்கிறான்? விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், தொல் திருமாவளவன், ஆதி தமிழர், ஆதி தமிழர் பேர இவங்க எல்லாம் வந்து எங்க நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்ல சொல்லுங்க, மத மாற்றத்தை ஆதரிக்க சொல்லுங்க. தொல் திருமாவளவன் அவர் முழுக்க சர்ச்சுகளின் கைப்பாவையாக சொல்றாரு. நான் 3000 பேரை கூப்பிட்டு நான் கிறிஸ்தவரா மாற போறேன், 2000 பேரை நான் பௌத்தரா போறேன்னு போனார், நிகழ்ச்சி நடத்தினார். எத்தனை பேர் போனாங்க அவருக்கு பின்னாடி? எத்தனை பேர் போனாங்க? முதல்ல அவர் மாறின தேர்தல் நிற்க முடியுமா? நான் கேட்குறேன், அவர் மாறின தேர்தல் நிற்க முடியுமா? உங்க சான்றிதழ்ல நீங்க இந்துன்னு வச்சுக்குவீங்க, உமாசங்கர் வந்து தேவேந்திரன்னு சொல்லிக்குவீங்க, உங்க சான்றிதழ் இந்துன்னு வச்சுக்குவீங்க, ஆனா கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பண்ணுவீங்க. அதை நீங்க பண்றதே குற்றம். அம்பேத்கர் கொள்கைக்கு முரணானது. அம்பேத்கர் மாதிரி ஒரு ஹிந்து லீடர் உலகத்துல கிடையாதுங்க. ஏத்துக்கிறீங்களா நீங்க? நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கரிஸ்ட் எப்படி இந்து மக்கள் கட்சியில இருக்க முடியும்? அவர் வந்து நான் இந்து அல்ல, நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று கடைசி நேரத்தில் பௌத்தரா மாறினார். உண்மைதான் சொன்னார். அவர் ஆதிக்க ஜாதிக்கு பாடம் புகட்டுவதற்காக இந்த இந்து சமயத்தை தவறாக புரிந்து கொண்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது, தெருவில் நடக்கூடாது. விவேகானந்தர் சொன்னாங்க இட்ஸ் அ லுனாட்டிக் வேர்ல்டுனார். கேரளாவில் போய் பார்த்துட்டு விவேகானந்தர் சொன்னார். விவேகானந்தர் கோபத்தில் திட்டினாரு. அம்பேத்கர் இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு மதமே மாறினாருங்க. எந்த மதத்துக்கு போனார்? முஸ்லீமா மாறல,
கிறிஸ்தவரா மாறல. பல பேர் அவர் அணுகுனாங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள். அவர் மாறல. பிரிட்டிஷார் எத்தனையோ சூழ்ச்சி பண்ணாங்க, அவர் மாறல. இந்தியாவுக்கோ அந்த இந்து சமயத்துக்கோ எந்த துரோகமும் செய்ய அவர் நினைக்கவில்லை. மாறாக இந்த இந்து சமயத்தினுடைய குழந்தையாகிய அந்த புத்த தர்மத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். மாற்றியக்கு பிறகும் அவர் அரசியல் சாசனத்தில் எழுதுகிற பொழுது என்ன எழுதுறாருன்னா, ஹிந்துன்னா யாருன்னு எழுதும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, யாரெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்தவங்களே அவங்களாம் ஹிந்துன்ட்டார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி எதுங்க? நாடார் போட்டியிட முடியாது, செட்டியார் போட்டியிட முடியாது, கவுண்டர் போட்டியிட முடியாது, முஸ்லீம் போட்டியிட முடியாது, கிறிஸ்தவர் போட்டியிட முடியாது. இந்துக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதி எது? ரிசர்வ் தொகுதி. தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்துக்கள், அவர்களுக்கு தான் இந்த நாடு சொந்தம், அவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்று அம்பேத்கர் சட்டம் செய்து வைத்திருக்கிறார். நீ அந்த இடஒதுக்கீட்டை பறிப்பது போல, அந்த மக்களை காட்டி கொடுப்பது போல, அவங்களெல்லாம் நான் மதமாத்தி கூட்டிட்டு போவேன்னு சொன்னா அம்பேத்கர் கொள்கைக்கு முரணாக நீங்கள் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அம்பேத்கரை நீங்க முழுமையாக ஏற்றுக்கிறீங்க? முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அம்பேத்கர் எங்களுடைய தேசிய தலைவர். அம்பேத்கர் பகவத்கீதையை முட்டாள்களின் உளறர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்கிற கருத்தை தொடர்ந்து இங்க தலித் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்துக்களாகிய நீங்களே தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேத நூலை தேர்ந்தெடுங்கள், நீங்க எல்லா புத்தகத்தையும் வச்சுக்காதீங்க, பகவத்கீதையை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பகவத்கீதையை பரப்புங்கள். அம்பேத்கர் பகவத்கீதை குறித்து அவருக்கு பாசிட்டிவான பார்வை, ரொம்ப பாசிட்டிவான பார்வையோடு எழுதியிருக்கிறார். அம்பேத்கர் எழுதியிருக்கார். அவருடைய முழு வால்யூமும் படிங்க. இந்த தனஞ்சயருடைய நூல்ல அவருடைய இது முழுமையே இந்து மதத்தை பார்ப்பன முதலாளித்து இப்படிதான் எழுதியிருக்கிறாரு. அவர் இந்து மதத்தை உயர்த்தி எழுதவே இல்லை. சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து எழுதியிருக்கிறார். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி அவர் எழுதியிருக்கிறார், திட்டி எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? சாகும்போது நான் இந்துவை சாக மாட்டேன்னு சொன்னார், உண்மை அது. ஆனால் அவர் எந்த இடத்திலும் அதெல்லாம் ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அந்த தீண்டாமை கொடுமையை ஒரு தீண்டத்தகாதவனாக இருந்து அனுபவிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் அவர் சொந்தமாக அனுபவிச்சார். அவர் எடுத்த முடிவு சரிதான். நாங்கள் அம்பேத்கருடைய ஆதரவாளர்கள். அம்பேத்கர் அதனால்தான் எங்கள் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக பெற்று தந்தார். நாங்கள் அந்த இடஒதுக்கீட்டை இந்துக்களாக இருந்தால் தான் பெற முடியும் என்று அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். எங்களை போய் முஸ்லீம் கிறிஸ்தவனா மாறினாலும் நீ அந்த சலுகை பெறணும், இடஒதுக்கீடு பெற முடியும், பொருந்தும். பௌத்தம் தனின்னு அவர் சொல்லல. பௌத்தத்தை என்னன்ட்டாரு, முஸ்லீம் கிறிஸ்தவம் எல்லாமே இந்துன்ட்டார். பௌத்தன் ஜைன எல்லாத்தையும் இதுல சேர்த்து விட்டார் அம்பேத்கர். சரி, நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னாரா அம்பேத்கரை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பிறந்தல இருந்து சாகிற வரை இந்துவாக இருந்த பெரியார் மட்டும் எவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க நீங்க? பெரியார் அவர் எல்லாரும் கிளம்புங்க முஸ்லீமா போய் மாறுங்கன்னாரு. இல்ல அவர் அப்படி சொல்லி, அவர் முஸ்லீம் அப்படி சொன்னாரு, அவரா மாறி அவர் மாற மாட்டார். அவர் என்னங்கிறாருன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு ஜின்னா கிட்ட, நான் அங்க வந்துட்டுனா இங்க எல்லாம் திட்டிட்டு இருக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே இந்த வேலையை நான் செஞ்சுட்டே சொன்னார். அவர் பௌத்தத்துக்கு வாங்க அம்பேத்கர் கூட்டப்ப அவர் சொன்னார், நான் இங்க இருந்துட்டே இந்த வேலையை செய்வேன். இல்ல கடைசி வரை அவர் கடவுளை நம்புவன் காட்டுமுராண்டிங்கிறதுல அவர் அவ்வளவு தெளிவா இருந்தவர். எப்படி இஸ்லாத்துக்கு மாறுவார் நீ சொல்றீங்க? கடவுள் நம்பிக்கை அவ்வளவு உள்ள எங்க ஒரு இடத்துல சர்ச்சு முன்னாடி போய் அவர் சொல்ல சொல்லுங்க, கடவுளை நம்புகிறவன் காட்டுமுராண்டி, இயேசு இல்லைன்னு ஒரு கல்வெட்டு வைக்க சொல்லுங்க. ஒரு இடத்துல பைபிளை பத்தி விமர்சனம் பண்ண சொல்லுங்க, ஒரு இடத்துல குரானை பத்தி விமர்சனம் பண்ண சொல்லுங்க. முழுமையா அவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த மதமா இருந்தது தொடர்ந்தான விமர்சனம். கடவுள் இல்லைன்னு நம்ம தமிழ் கடவுளை தான் சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு இந்துக்கள் இவங்களை மட்டும் தான் சொல்லுவாங்க. இல்லையா அவர் மாட்டு இறைச்சி ஒன்றும் போராட்டம் நடத்திருக்காரு, பன்றி இறைச்சி ஒன்றும் போராட்டம். சார் நான் எங்க சாமியில பல பேர் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்கிறான் சார். இல்ல அதான் அவர் மாட்டு இறைச்சி பொண்ணு போராட்டம் நடத்தினாரு. இஸ்லாமியருடைய இது தவறான செய்தி. எங்க தீக்காக்காரங்களை எங்காவது ஈவேராவை பன்றி இறைச்சி ஒன்றும் போராட்டம் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்க மாட்டு இறைச்சி ஒன்றும் போராட்டமே எந்த திராவிடர்களும் நடத்துற மாதிரி இல்ல அது பண்றாங்க, மாட்டு இறைச்சி ஒன்றும் போராட்டம் பண்றாங்க. நாங்க தான் திருப்பி அறிவிக்க வேண்டியதா இருக்குது பன்றி இறைச்சி ஒன்றும் போராட்டம், உடனே கைவிட்டுருவாங்க அதையே. இல்லை பன்றி இறைச்சி ஒன்றும் போராட்டத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சதில்லை, பெரியார் எதிர்ப்பு தெரிவிச்சது இல்லையா? ஏன் தெரிவிக்கல? யார் சொன்னா? பன்றி இறைப்பு போராட்டம் அவர் நடத்தி பார்க்க சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல பன்றி ஒன்றும் போராட்டம் ஒரு இடத்துல நடத்த சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். திராவிட இயக்கத்தவர்கள், குறிப்பாக திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், அது பெரியார் திராவிடர் கழகம், பெரியாரை பின்பற்றுகின்ற என்னமோ இன விடுதலை பெரியார் கழகம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்களை எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு சர்ச்சு முன்னாடியோ ஒரு மசூதி முன்னாடியோ ஒரு கல்வெட்டு வைக்க சொல்லுங்க சார். கடவுள் இல்லைன்னு வைக்க சொல்லுங்க. எங்க ஒரு இடத்துல குரானை விமர்சனம் பண்ணி ஒரு புத்தகம் போட சொல்லுங்க. இல்ல எழுதிருக்காங்களே அவங்க. இல்லைங்க, எங்க எழுதிருக்காங்க? இவங்க பெரிய கடவுள் இல்லங்கிறாங்க, ஏன் மசூதி கிட்ட போறேன்னு போராட்டத்துக்கு போறாங்க? இல்ல திராவிட கழக வெளியீடுகள்ல குரான், பைபிளோ பைபிள், கீதையோ கீதைன்னு 3 நூல் வந்திருக்கு. மூன்று மதத்தையும் விமர்சிச்சுதான் அவங்க எழுதியிருக்காங்க. அது பெண்ணடிமைத்தனத்தை விமர்சிச்சுலாம் தொடர்ந்து அவங்க நூல். பெண்ணடிமைத்தனத்தை விமர்சிச்சு எழுதணும்னா நீங்க முதல்ல இஸ்லாத்தை பத்தி தான் எழுதணும். எழுதிருக்காங்களே நிறைய திராவிட. இல்லைங்க சார், அது நீங்க தான் சொல்றீங்க. எந்த இடத்துலயும் நான் தான் திரும்ப சொல்றேங்க இல்லைங்க, எந்த இடத்திலும் அவர் சர்ச்சுகள், ஏன்னா அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றது அவங்க தாங்க. சர்ச்சும் இது மசூதியும் தான் ஃபைனான்ஸ் பண்ணுது. திராவிடர் கழகத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றது நிச்சயமாக திராவிடர் கழகத்துக்கு இருக்கிற பலர் கிறிஸ்தவர்கள். நீங்க எதுக்குங்க இவருக்கு அந்த வேலை? சர்க்குணம் எஸ்ரா சர்க்குணம் இருக்கார்ல,
அவர் என்ன எந்நேரம் பார்த்தாலும் திமுக மத தலைவர் தானே. கிருபானந்த வாரியார் வராரு, குன்றங்குடி கிருபானந்த வாரியார் வந்து திகா மீட்டிங் கடவுள் இல்லைங்கிற மீட்டிங் எல்லாம் வரமாட்டார். குன்றங்குடி கடவுள் இல்லைங்கிற மீட்டிங் சர்ச்சு ஃபாதரும் வரமாட்டாரு. ஏன் சார், நீங்க ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. குன்றக்குடி அடிகளாருடைய பிரச்சார ஊர்தி, திராவிட கழகத்துடைய பிரச்சார ஊர்தியை குன்றக்குடி அடிகளார் சாவி, மதுரை ஆதீனம் குன்றக்குடி அடிகளார் இவங்கெல்லாம் அரசியல் சாமியாருங்க. சாவி எடுத்து கொடுத்து இங்க போனா நீங்க அரசியல்ன்றீங்க, அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வராங்க. எங்கெங்க வர்றாங்க கிறிஸ்தவர்கள்? இதுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுங்க. எங்க ஜாதி சங்கங்கள் எப்படிங்க கிறிஸ்தவர் தலைவரா இருக்க முடியும்? தேவேந்திர குல சங்கத்துக்கு எப்படிங்க இம்மானுவேல் தலைவரா இருக்க முடியும்? பறையர் பேரவைக்கு எப்படிங்க இன்னொரு கிறிஸ்தவன் தலைவரா இருக்க முடியும்? அப்ப நீ என்ன ஜாதி ஒத்துக்கிறியா? நீ ஏசுநாதர் ஆயிட்டுனா அப்புறம் எங்கங்க ஜாதி? முஸ்லீம் ஆயிட்டுனா அப்புறம் எப்படிங்க ஜாதி? அப்போ நீங்க வந்து ரெட்டை வேடம் போடுறீங்க இல்லைங்களா? அங்க இருந்துகிட்டு நீங்க எங்க ஜாதி சங்கத்துக்கும் தலைமை தாங்கிக்குவீங்க. ஜாதியே இல்லைங்கிறீங்க. எல்லா திராவிட இயக்க தலைவர்களும் அவங்களுக்கு அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னா ஜாதி சங்கத்துல தலைவரானாங்களே. நீங்க கூட திராவிட இயக்கங்கள்ல இருந்து இந்து மத அமைப்புக்கு வந்திருக்கீங்க. சார், இந்து மத அமைப்புக்கு வர்றதுங்கிறது வேறங்க, ஜாதி சங்கத்துக்கு தலைமை தாங்கிறதுங்கிற வேற. திட்டமிட்டு பண்றாங்க, திட்டமிட்டு பண்றாங்க. நீங்க பல இடங்கள்ல இந்த சிலை பிரச்சனையெல்லாம் வரும் பாருங்க. தேவரையா சிலைக்கு போய் ஒரு செருப்பு மாலை போட்டுருவாங்க, அல்லது அம்பேத்கர் சிலைக்கு ஒரு செருப்பு மாலை யார் போடுவாங்கிறீங்க? விஷயத்தை கேளுங்க. இது வந்து ஒரு சில இடங்கள்ல திட்டமிட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் தூண்டி விட்டு நடக்கிற வேலை. அவங்க வந்து அந்த கலவரத்தை ஏற்படுத்தி, அதாவது மனித உரிமை அமைப்பு அவங்களே வச்சுக்குவாங்க. இல்ல, இந்து பல்லர் இந்து பறையரா இருக்க வரையும் பிரச்சனை இல்ல. கிறிஸ்தவ பல்லர் கிறிஸ்தவ பறையரா மாறும்போது மட்டும் தான் சாதி கலவரம் வெடிக்குதுங்கிறீங்களா? இல்லைங்க இருக்கும்போதே இருக்குது. ஆனா அதை லீடு பண்றதும் வழி நடத்துறதும் கிறிஸ்தவ ஏஜென்ட்டுகள். அவளுக்கு பல என்ஜிஓ இருக்குங்க, பல என்ஜிஓ இருக்கு. இப்ப நீங்க சிலைங்கிற விவகாரத்துல வந்து நான் கேள்வி கேட்கிறேன். சமீபத்துல வந்து ஒரு பாரதிய ஜனதா எம்பி, முன்னாள் எம்பி வந்து கோட்சேக்கு சிலை வைக்கணுங்கிறாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? பாரதிய ஜனதா எம்பி வைக்கிறேன்னு சொன்னது வந்து முக்கியம் இல்லை. இந்து மகா சபைக்காரங்க, கோட்சே வந்து எங்க இந்து மகா சபையில் இருந்தவர், அதனால எங்க தலைவருக்கு நாங்க சிலை வைக்கிறோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கட்சி தலைவருக்கு அவங்க சிலை வைக்கிறது மற்றவங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அப்போ கோட்சேனுடைய செயலை நியாயப்படுத்தி பெருமைப்படுத்துற மாதிரி விஷயம் இல்லை. கோட்சே வந்து காந்தியை சுட்டு கொண்டவர் இல்லைங்களா? கோட்சே காந்தியை சுட்டு கொண்டவர் தான். அதான் கோட்சேவும் மறுக்கல, யாரும் மறுக்கல. காந்தியை சுட்டு கொண்டுட்டு அவர் தப்பி ஓடலை. அவர் ஒன்றும் வந்து நான் இந்த குற்றத்தை செய்யலை அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன் கொன்றேன் மிக தெளிவாக அவர் வாக்குமூலத்திலே பதிவு செய்கிறார். இல்லை, அப்போ கோட்சே காந்தியை கொலை செஞ்சது வந்து சரிதாங்கிறீங்களா? கொலை கலாச்சாரத்தை நாங்களெல்லாம் வள்ளலாரை பின்பற்றுகிறவர்கள், வள்ளுவரை பின்பற்றுவர்கள். கொல்லாமை எங்களுடைய தத்துவம். கொலை கலாச்சாரத்தை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு கொலையின் காரணமாக கோட்சே காந்தியடிகளுக்கு உலக புகழை தேடி தந்து விட்டார். காந்தியடிகள் மட்டும் பிரிவினைக்கு பிறகு நடந்த துயரம் அது நீடித்திருந்தால், காந்தியடிகள் கொல்லப்படாமல் இருந்தால், அரசியல் ரீதியாக காந்தியடிகள் மிகப்பெரிய அளவிலே இந்த நாட்டிலே வீழ்ச்சியை சந்தித்திருப்பார். இல்ல, காந்தி செஞ்சது தவறுங்கிறீங்க? மிகப்பெரிய தவறு. அதனால கோட்சே வந்து அந்த உணர்வால் பாதிக்கப்பட்டு செய்திருக்கிறார். அவர் வந்து காந்திய கொள்கைகளை திராவிட இயக்கம் மாதிரி எதிர்த்தவர் அல்ல, காந்திய கொள்கைகளை கம்யூனிஸ்ட் மாதிரி எதிர்த்தவர் அல்ல, காந்தியை பத்தி காமாந்தகாரன் காந்தின்னு புத்தகம் எழுதினவர் அல்ல. காந்தியை எதிர்த்த திராவிட இயக்கமோ இடதுசாரி இயக்கமோ அவரை கொலை செய்யல. காந்தியை கொள்கையை ஏற்றுக்கொண்டு கோட்சே கொலை செஞ்சிருக்கிறாரு. அவரே சொல்றாரு அவருடைய வாக்குமூலத்தை. வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி உசிலம்பட்டியில நாங்கள் 3 விஷயத்தை வெளியிட போகிறோம். ஒன்று, நேதாஜி குறித்த ஆவணங்களை அரசு வெளியிட வேண்டும். இன்னொன்று, கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை வெளியிட போகிறோம். அதே போல நேருவினுடைய சில கடிதங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன. இந்த 3ஐயும் வெளியிட வேண்டும் என்கிறோம். முதற்கட்டமாக கோட்சேவனுடைய வாக்குமூலத்தை நூலாக வெளியிட போடுகிறோம். அது செல வைக்கிறது வந்துங்க, அது அந்த இந்து மகாசபைக்காரங்க அவங்க செல வைக்கிறாங்க. ஏங்க இந்த நாட்டில் குஷ்பு கோயில் கட்டுறான், கோட்சே கோயில் கட்டினா என்னங்க? குஷ்பு யாரையும் கொலை செய்யலையே. குஷ்பு யாரையும் கொலை செய்யல. என்னங்க, கோட்சே வந்து நீங்க எல்லாருமே இந்த காந்தி கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய பிரிவினையை நியாயப்படுத்துவதும், இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய மத கலவரத்தை, இந்துக்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை மறைப்பதும் மிகப்பெரிய அநியாயம், அநீதி. டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைவு தினத்தை குறிவைத்து அதை அழிப்பதற்காகத்தான் பாபர் மசூதி அந்த தினத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற தலித் அமைப்போட குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க நீங்க? எதற்காக டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்புக்கு ஒரு தேர்ந்தெடுக்க? நாங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கலீங்க, நாங்கெல்லாம் அங்க கரசேவையில் இருந்தவங்க தான். அவங்க அந்த தேதியில தேர்ந்தெடுக்கப்பட்டதெல்லாம் இல்லை. எங்களை வந்து 1ஆம் தேதியே வர சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதியே நாங்கெல்லாம் போயிட்டோம். எங்களை திரும்பி போனார் அத்வானி, வாஜ்பாய், உமா பாரதி எல்லாருமே. என்னன்னாங்கன்னா, எல்லாம் திரும்பி போங்க, சும்மா ஒரு பிடி மணல் எடுத்து போட்டு போங்கன்னாங்க. நாங்கள் இதுவரை 6 முறை போக வர இருந்தோம். இந்த முறை நாங்கள் திரும்பி போக மாட்டோம், நாங்கள் இந்த கட்டடத்தை காலி பண்ணிட்டு தான் போவோம்னு நாங்கள் இருந்தோம். புரியுதுங்களா? காரணம் நீங்கள் தான். நாங்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் இருந்தோம். அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே இருக்கிற இராணுவம் எல்லாரும் சேர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கட்டடத்திலிருந்து ஒரு செங்கல் ஒரு மண்ணுடன் பூரா தூக்கிட்டு வந்துட்டோம்.
இதுக்கும் டிசம்பர் 6க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. முக்கியமான விஷயம், நீங்கள் மீண்டும் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இந்த பேதங்களே கிடையாது இந்து மதத்தில், எல்லாரும் ஒன்றுதாங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்கிறதுனால கேட்குறேன். நிரஞ்சன் ஜோதி அவர்கள் சொன்னார்கள், அதாவது ராமன் கிருஷ்ணன் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாரதிய ஜனதா எம்பி, ராமர் பிள்ளை கிருஷ்ணர் பிள்ளை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் முறை தவறி பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதெல்லாம் தவறுங்க. அப்படி முறை தவறி பிறந்தவர்கள்னு அவர் சொல்லலை. அவர் பேசும்போது ராம் ஜாத்தே ஹராம் ஜாத்தேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அது கண்டிக்கப்பட்டது. அவர் அதை கண்டிக்கப்பட்டது. அதற்கு விளக்கமா அவங்க பல பாரதிய ஜனதா நண்பர்கள் சொன்னது என்ன தெரியுமா, அவங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களே பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஆமா, அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால ஒரு பண்படுத்தப்பட்டாத வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கிறாங்க. அப்ப இந்த மனநிலை அவர்களுக்கு இருக்கு இல்லையா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டு அவங்க ஒரு பேக்வர்டு கிளாஸ், அதனால அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்துட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த மாதிரி இல்லையா? நீங்க இன்னைக்கு பிஜேபியில மோடி பிரதமரா இருக்காருன்னா அவர் ஒன்றும் ஐயர் கிடையாது, அத்வானி ஐயர் கிடையாது, புரியுதுங்களா? இது திரும்ப திரும்ப இந்து இயக்கங்களை பிராமணர்களோடும் சமஸ்கிருதத்தோடும் வட இந்தியர்களோடையும் கொண்டு போய் நீங்களா தள்ளுறீங்க. அதனால நாங்கள் வந்து எங்களை குறுகிய பார்வையுள்ளவர்களாக நீங்கள் எங்களை சித்தரிக்க வேண்டாம். மதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க, இந்து தர்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. நிச்சயமா. அப்போ வந்து நீங்கள் வந்து முழுக்க சாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்களை இந்து அமைப்புகள் தான் செய்யுதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இதை சாதி உணர்வை தூண்டி விட்டது ஃபுல்லாக இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் தான். எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அங்கே உசிலம்பட்டிக்கிட்ட வந்துருவாங்க. எனக்கு அங்கே வந்து தீண்டாமைச்சோர் இருக்குதுன்னு. அங்கே யாரும் தீண்டாமைச்சோர் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்க இடதுசாரிகள் இட்டுக்கட்டின பிரச்சாரம். அங்கே ஒரு செவுறு வைக்கிறாங்க, அது ஒரு தனியார் ஏற்படுத்திய செவுறு. அதுக்கப்புறம் அந்த செவரை வந்து இவங்களே அங்கே ஒரு பெரிய தீண்டாமை இருக்கிறதா பண்ணி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் மலை மேலே போயிட்டான். யார் போனா? தாழ்த்தப்பட்ட வகுப்பாரா போனாங்க, பிள்ளைமார் பூரா போயிட்டான். அங்கே எங்க இயக்கங்கள் தான் போய் தலையிட்டு ரெண்டு தரப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தா இங்க இருக்க மாட்டோங்கிற அந்த உளவியல் வந்து தவறு. அந்த உளவியல்ல தவறு இல்லைங்க. இவங்க ஒரே தகராறுங்க. இவங்க போய் தூண்டி விடுறது விடுதலை சிறுத்தை, அங்க இருக்கக்கூடிய உசிலம்பட்டிக்குள்ளே போக முடியாது, போக முடியாது இல்லைங்க. அங்க உள்ள ஆள் இருக்கு. இல்ல நீங்க நல்லா கவனித்து பாருங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆரம்பத்துல களம் எங்க இருந்ததுங்கிறீங்க? மதுரையில தாங்க இருந்தாங்க, அதிகமா இருந்தாங்க. ஆனா உசிலம்பட்டில இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கொடி போட்டு போனா அடிக்கின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? கல்ல எடுத்து அடிக்கிறாங்க. அவங்க வரும்போது இவங்க கல் எடுத்து அடிக்கிறது இல்லையா? இந்த கல் எடுத்து அடிக்கிற உணர்வு யாரு கொண்டு வந்தது? இவங்க தான் பண்றாங்க, திட்டமிட்டு பண்றாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை வைத்து ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த அமைப்பால தான் பிரச்சனை வருதுங்கிறது எப்படி சரியா இருக்கும் சார்? ஏற்கனவே எங்கெங்க சார் பிரச்சனை இருந்தது? என்ன சொல்றீங்க நீங்க? எங்களுடைய கக்கன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்னு மற்றவங்க சொல்றாங்க. அவங்க கோயிலுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி சாமி போனார், அவர் கருவறைக்குள்ள நுழ முடியல. கக்கனுடைய தம்பி அங்கே பூசாரியாக இருக்கிறாரு, அவர் வந்து அங்கேருந்து திருநீர் கொடுக்குறாரு. சங்கராச்சாரியார் கையை கீழே கீட்டு வாங்குறாரு, அவர் மேலேருந்து திருநீர் போடுறாரு. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க இந்த ஜாதி இருக்குதுன்னு. ஏன் சங்கராச்சாரியார் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது? சங்கராச்சாரியார் கரூரில் நுழைவு போராட்டமாக நடத்த முடியாங்க? அதெல்லாம் இல்லவே இல்லை. எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமா. சங்கராச்சாரியார் பதவிக்கு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ தாழ்த்தப்பட்டவரோ வர முடியுமா? அந்த பதவி தொடர்ந்து அவங்க மட்டும் தானே வராங்க. அது பதவி இல்லைங்க, அது மடாதிபதி, புரியுதுங்களா? அது வந்து ஒரே சமூகம் மட்டும் தானா? அதுக்கு வந்து ஒரு சமூகம் மட்டும் தான் வரும். அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லைங்க. யாரெல்லாம் அத்வைத கொள்கைகளிலே தலைச்சிறந்து விளங்குகிறார்களோ. இதுவரை இப்படி மாற்றி வந்தது இல்லையா? ஏங்க அதுக்குன்னு நீங்கள் போய் படிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், வேதம் படிக்கிறீங்களா? வேதம் யார் படித்தாலும் தாராளமாக ஆகலாமே. நல்லா படிங்க, அந்த முறைப்படி வாழுங்க, அந்த துறவரத்தை மேற்கொள்ளுங்க, பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுங்க, தியானம் பண்ணுங்க, இறைநிலைக்கு போங்க. ஜீவனை சிவனாக்குவது, உங்களை மாதிரி ஜீவனை சிவனாக்குவதும் நரனை நாராயணனாக்குவதும் இங்கே நடக்கும். இவ்வளோ நேரமாக நம்ம நேர்முகம் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள், மதம், அரசியல், ஆளும் அரசு, தமிழர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப விரிவாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. அதுக்காக எங்கள் நேர்முக நிகழ்ச்சி குழு சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.